கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இன்றைய நம்முடைய கவனத்திற்கு மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். Let us read from Mark chapter 5 verses 38 to 41. சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தைத்தகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக செயல்பட்டார். The Lord Jesus Christ, while he was on this earth, was doing wonders and miracles. அவர் போன இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. Wherever he went, a miracle was being performed. சுமார் 40 இடங்களுக்கு அவர் பயணப்பட்டார் என்று வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். We could understand from the word of God that he traveled about 40 places. அநேகர் அவரை வருந்தி அழைத்து கொண்டு போனார்கள். Many people entreated to go with them. ஒரு சிலருடைய வீடுகளுக்கு அவர்களை தேடி போனார். To certain houses he himself went. மனிதன் எங்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறானோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இன்றைக்கும் காண முடியும். Wherever man is in troubles and problems, we can even today see the presence of God there. ஏனென்றால் மனிதன் பிரச்சனைகளுடைய மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறான். Because man is caught in the midst of problems. மனித வாழ்க்கை என்பது ஒரு தீர்க்க முடியாத சூழலிலே போய் கொண்டிருக்கிறது. The life of man is going in a way where it cannot be solved. இங்கே ஒரு மரண வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போனதை நாம் பார்க்க முடியும். Here we could see the Lord Jesus Christ being taken to a house where someone died. ஒரு துக்க வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போனார். Jesus Christ went to a house of grief. ஒரு 12 வயது ஒரு பெண் ஒரு வீட்டிலே மரித்து போயிருந்தாள். அந்த வீட்டிற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போனதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். A 12-year-old girl died, and it is what we read here that the Lord Jesus went to that house. ஒரு தகப்பனுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அதையும் 12 வயது வரை அழகாக வளர்த்தான். திடீரென்று அந்த பிள்ளை வியாதிப்பட்டு மரணத்தை நோக்கி போக ஆரம்பித்தது. And she was the only child of that father, and she fell ill and she was going towards death. மரண அவஸ்தையை நோக்கி போய் கொண்டிருந்தது. She was going toward the condition of death. அந்த நேரத்தில் தான் அந்த தகப்பன் இயேசுவை தேடி வருகிறான். It was at that time the father came in search of Jesus Christ. அந்த தகப்பனுடைய அழைப்பை கேட்டு தான் இயேசு அங்கே கடந்து வருகிறார். Hearing the call of the father, Jesus came there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அருமையானவர்களே, அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் கூட மனிதனுடைய துக்கத்திலே அவர் பங்கெடுக்கக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறார். Beloved, not only on that day, even today the Lord is taking part. He is sharing the grief of the people. ஒவ்வொரு மனிதனுடைய துக்கத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வேதனையிலும் அவர் பங்கெடுக்கக்கூடிய தேவனாகவே இன்றைக்கும் காணப்படுகிறார். Even today he is a God who is taking part or sharing the grief and sorrow of everyone. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனை தேடி அன்றைக்கு வந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட இதே பகுதியிலே அவர் நன்மை செய்யும்படியாக இந்த மாலை வேளையிலும் அவர் கடந்து வந்திருக்கிறார். Not only Jesus came about 2000 years to do good to the people, even today he is around this place to do good to the people. அன்றைக்கு மாத்திரம் ஜனத்தினுடைய துக்கத்தில் அவர் பங்கெடுத்ததல்ல, இன்றைக்கும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய வேதனையும் அறிந்து அதிலே அவரும் பங்கெடுக்கும்படியாக அவர் கடந்து வருகிறார். அவர் தன்னுடைய பிரசன்னத்தோடு நம்முடைய மத்தியிலே இந்த மாலை வேளையிலே எழுந்தருளி இருக்கிறார். Not only in those days he was sharing the grief and sorrow of the people, but even today he is taking the part in the sorrow of the people, and in our midst also he has come to solve our grief. அந்த துக்க வீட்டுக்கு அவர் போனது மாத்திரமல்ல, Not only he went to that house of sorrow, அங்க உள்ள சூழ்நிலையவே அவரால் மாற்ற முடிந்தது. He could change the entire circumstance there. அவர் மனதுருகத்தின் தெய்வமாக இருக்கிறார். He is a God of compassion. ஒரு மனிதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். He knows the grief of a person. ஒரு மனிதனுடைய துக்கம் அவருக்கு தெரியும். He knows the sorrow of anyone. ஒரு மனிதனுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். He knows the tears of people. ஒரு மனிதனுடைய இருதய நொறுங்குதல் அவருக்கு தெரியும். He knows the breaking of the heart of a man. அருமையானவர்களே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளை
வேதனைகளை இதுவரை யாரிடத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். Beloved, you also may not have shared the sorrows and problems of your life till now. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய உண்மையான தன்மையை நீர் ஷேர் பண்ணாவிட்டாலும் அவர் உன்னோடு உன்னுடைய வேதனையை அறிந்து உன்னுடைய துக்கத்தில் அவர் பங்கெடுத்து உன்னுடைய துக்கத்தை அவர் மாற்றும்படியாக இந்த மாலை வேளையிலே உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Jesus has brought you today that even though you have not shared your grief with anyone till now, but he wants you to share your grief and to solve your problems today. உன்னுடைய வாழ்விலே யாருடைய உதவியும் நீ தேடியும் அது உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். You would have not received the help of anyone which you sought. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான் என்று நாம் எல்லாரும் படித்திருக்கலாம். All of us would have read that a man went from Jerusalem to Jericho. அப்படி போன பொழுது அவன் கள்ளர் கையிலே சிக்கிக் கொள்ளுகிறான். On his way he fell into the hands of the thieves. எப்பொழுதெல்லாம் மனித சமுதாயம் தேவனை விட்டு வழி விலகி போகிறதோ அப்பொழுதெல்லாம் சத்துருவுடைய கையிலே அது சிக்கிக் கொள்ளுகிறது. Whenever man drifts away from the hands of God, he falls in the hands of his enemy. அது ஆவிக்குரிய மனிதனானாலும் சரி பூமிக்குரிய மனிதனானாலும் சரி. It applies to spiritual as well as other people. எப்பொழுது ஒரு மனிதன் இறைவனை விட்டு விலகுகிறானோ அப்பொழுதெல்லாம் இன்னொரு வல்லமை அவன் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறது. And whenever man drifts away from God, another power tries to dominate that man. அந்த வல்லமை அவனை குற்றுயிராக பாதி உயிராக மாற்றி விட்டு போய் விடுகிறது. And that power leaves him half dead. அதற்கு பின்பு அவன் ஆன்மீகத்திலும் முன்னேற மாட்டான் உலகத்திலும் முன்னேறவே மாட்டான். After that he is not able to progress in the spiritual way or in the worldly way. அந்த நேரத்தில் தான் அவன் உதவியை தேடி மனிதர்களை கூப்பிட ஆரம்பிக்கிறான். And it's at that time he seeks the help of man. தகப்பன் இருந்தால் தகப்பன், பிள்ளை இருந்தால் பிள்ளை, சகோதரன் இருந்தால் சகோதரன், நண்பர்கள் இருந்தால் நண்பர்கள், யாரையாவது உதவிக்கு அழைக்கிறான். ஆனால் மனித சமுதாயத்திலே ஒரு நல்ல பழக்கம் உண்டு, அவனுக்கு உதவியே செய்ய மாட்டார்கள். And if he has a father, he calls on the father. If he has a son, he calls on the son. If he has relatives and friends, he calls on those people. But there is a practice among the people that whatever help one sees, they won't give the help. கடந்த வாரத்துல ஒரு சகோதரியுடைய சாட்சியை நான் கேட்டேன். Last week I heard the testimony of a certain sister. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவர்கள் மாட்டிக் கொள்ளுகிறார்கள். She was caught in an accident. வாகனத்திலே 4 பேர் இவர்கள் போனதிலே 3 பேர் செத்து விடுகிறார்கள். And among the people, 4 people who traveled in that vehicle, 3 of them died. இவங்க மாத்திரம் உயிரோடு இருக்கிறார்கள். She alone survived. இவர்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். And they extricated her. அவர்களுக்கு அதுக்கு பின்பு யாருமே உதவி செய்யவில்லை. After that there was nobody to help her. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இடது பக்கமும் வலது பக்கமும் போய் கொண்டே இருந்தது. Hundreds of vehicles were passing past left and right. ஆனால் யாருமே உதவி செய்யவில்லை. None helped her. இதே போல தான் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போன மனிதன் மாட்டிக்கொண்ட பொழுது அவனுக்கு யாருமே உதவி செய்ய முன் வரவில்லை. In the same way when the man from Jerusalem went to Jericho, he was caught and tangled, and there was nobody to help him. அருமையானவர்களே, இங்கே இருக்கிறதிலே 90% பேர் இப்படி மனித உதவியை தேடி கிடைக்காமல் கடைசியாக ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உதவியை தேடின பொழுது அது கிடைத்து அனுபவத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். Beloved, 90% of the people who are gathered here are the ones who have failed in the help of other people when they sought after that, and finally having come to Jesus and the only great God, they have come here. ஆம், அது உண்மைதான். எந்த மனித உதவி எனக்கு கிடைக்கவில்லை, தேவன் தான் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you can say that I did not get the help of others, only God could help me? அனுபவத்திலே உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனித சமுதாயத்துக்கு மனித சமுதாயம் உதவி செய்யாது. And today the human race will not help the man. அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். To help a man, it is only possible by the Lord Jesus Christ. ஒரு மனிதன் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே சிக்கிக் கொண்ட பொழுது அவன் வணங்கின எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டானாம், எல்லாம் அவனை கிராஸ் செய்து போனதாம். When a man was caught entangled in a problem, all the things he worshipped were he called on, and they could not help. அவன் 16 தெய்வத்தை வணங்கினான். He was worshipping 16 gods. எல்லாம் அவனை கடந்து போய் கொண்டே இருந்தது. All of them went by. அவன் சொன்னான், நான் கூப்பிட்டேன், நீ வந்தீர்கள், ஆனால் எனக்கு உதவி செய்ய தானே நான் கூப்பிட்டேன் என்று சொன்னான். And he told those gods that he called them to help him, but they did not help, but they passed away. எல்லாம் ஒரு film மாதிரி அவனுக்கு முன்னால கிராஸ் பண்ணி போய் கொண்டே இருந்தது. Everything was flashing before him like a film. அவனால ஒண்ணுமே அவனுக்கு அந்த வல்லமைகள் அவனுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. Those powers did not come forward to help him. பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகள் மாத்திரமல்ல, உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, உன்னோடு உடன் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல,
யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் ஒருவர்தான் உனக்கு உதவி செய்ய இயலும். Not only the evil spirits or the unclean spirits which you call on, but only God will be able to help you when you are in trouble. என்றைக்கோ அவனுடைய தாய் இயேசு என்ற ஒரு வல்லமை இருக்கிறதை அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தாள். And sometime back his mother had told him about God Jesus Christ. நாம் கும்பிடுகிறோம், அநேக வல்லமைகளை கும்பிடுகிறோம். We are worshiping many powers. ஒருவேளை இவைகள் உதவி செய்யாத கட்டத்தில், in the absence of these God's working, இன்னொரு வல்லமை இருக்கிறது. there is another power. நாம் அதை வணங்குகிறதில்லை. And we do not worship that power. ஆனால் அந்த வல்லமை வணங்காவிட்டாலும் உதவி செய்யும். And even if you don't worship that power, it will help you. உன் வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீ போவாயானால், if you pass through such a path in your life, நீ கடைசியாக ஒரு முயற்சியாக இயேசு என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்து பார் என்று சொன்னாய். you try using the name Jesus as a last resort. அது அவனுடைய மனதிலே அந்த நொடியிலே வந்தது. it flashed through his mind at that moment. அதனாலே அவன் இந்த 16 கடந்து போன பின்பு இனி வாழ்வு முடிந்து விட்டதா என்று எண்ணும் பொழுது அவனுடைய தாய் சொன்ன அந்த இயேசு என்ற அந்த நாமம் அவனுடைய நினைவிலே கொண்டு வரப்பட்டது. when the 16 gods went by and he thought everything was lost in his life, he remembered what his mother told about the name Jesus Christ. உடனே இயேசுவே என்று கூப்பிட்டான். immediately he called upon Jesus. கடவுள் என்று கூட கூப்பிடவில்லை. he did not even call him God. தெய்வமே என்று கூட கூப்பிடவில்லை. he did not call him the Lord. இயேசு என்று அவன் கூப்பிட்ட பொழுது அந்த நாமத்தின் உரிமையாளர் அங்கே வந்தார். and when he called by the name Jesus, the owner of that name came there. அருமையான நண்பனே, உன்னுடைய கூப்பிடலின் சத்தம் எந்த ஆழத்தில் இருந்து எழும்பினாலும் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ யாராக இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய வல்லவர். from whichever depth you are calling and whatever may you be the person, if you are calling on the Lord Jesus Christ, he is instantly coming there to help you. அந்த குற்றுயிராய் கடந்த மனிதனை கடந்து ஒரு ஆசாரியன் போனான் என்று சொல்லப்பட்டிருப்பது நமக்கு தெரியும். we know about of a priest who went by that moribund person. அடுத்ததாக ஒரு லேவியன் கடந்து போனான் என்று உனக்கு தெரியும். you know, and then Levi passed by. யாரும் உதவி செய்யவில்லை. nobody helped him. கேட்டால் சட்டங்களை பேசினார்கள். and when asked, they were giving out rules. இல்லாவிட்டால் வசனங்களை பேசினார்கள். they were speaking about words. இல்லாவிட்டால் பிரமாணங்களை பேசினார்கள். they were giving out laws. ஆனால் இயேசுவோ சமாரியனாக அந்த இடத்திலே கடந்து வந்தார். but Jesus came to that place as the Samaritan. அதுபோல in the same way, பிரியமானவர்களே, இங்கே ஒரு 12 வயது பெண் மரண அவஸ்தையை நோக்கி போனாள். கொஞ்ச நேரத்தில் அவள் மரித்து போய் விட்டாள். and in the same way, a 12-year-old girl was going towards death, and in a little time she died. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, when we consider Mark chapter 5, 22 23 வசனங்களை வாசிக்கலாம். let us read verses 22 and 23. இந்த சம்பவத்தினுடைய துவக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. that is the beginning of that incident. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவினிடத்திலே கடந்து வருகிறான். and here a father comes to Jesus for his daughter. அவனுடைய போஸ்டிங் வந்து ஜெப ஆலய தலைவன். he was a ruler of the synagogue. அவன் ஒரு ஜெப ஆலயத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆள். he was a responsible leader of the synagogue. ஜெபத்தை அவன் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு மனிதன். he was a leader who was conducting the prayer. இன்னும் சரியாக சொன்னால் அந்த இடத்திலே உள்ள ஜனங்கள் மத்தியிலே நன்றாக ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். to be precise, he was a man of prayer among the people there. அவனுக்கு தெரிந்த வசனத்தை வைத்து அவன் ஜெபிப்பான். he prayed with the verses which he knew. மன உருக்கமாய் ஜெபிப்பான். he would pray compassionately. அவனுடைய ஜெபங்களுக்கு अनेक நேரங்கள் பதில் கிடைத்திருக்கிறது. and he had received answers for his prayers many a time. அந்த இடத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஜெபத்திலே ஒரு வல்லமையுள்ள மனிதன் ஆனபடினால் அவனை பொறுப்பாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். he was a powerful man among the people there in the matter of prayer, and that's why he was entrusted with authority. அவன் நடத்துகிற அந்த worship ரொம்ப அருமையாக இருக்கும். his worship was very wonderful. அவனுடைய ஜெபம் அழகாக இருக்கும். his prayer was beautiful. அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். you could go on listening to his supplication. அவ்வளவு வசனங்களை சொல்லி ஆழமாக திருத்தமாக ஜனங்களை தெய்வீகத்துக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு ஜெப வீரன். he was a warrior of prayer who would clearly and in clarity lead the people of God in prayer. ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சோதனை போல அவன் பெற்ற பிள்ளை 12 வயது பெண்
இப்பொழுது மரண அவஸ்தையிலே தள்ளப்படுகிறார். As a great temptation for him is only a daughter who was 12 years old was in the point of death. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Should understand one thing. உலக மனிதனுக்கு ஓரளவு பிரச்சனை, ஆவிக்குரிய மனிதனுக்கு அது இரட்டிப்பான பிரச்சனை. A worldly man has one kind of the problem when it is compounded into two for a spiritual person. உலக மனுஷனுக்கு ஓரளவு பிரச்சனை, அது அவனை நேராக நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. The only problem the worldly man has is he is leading him towards hell. ஆனால் ஆவிக்குரிய மனிதனுக்கு இரட்டிப்பான பிரச்சனை, அது அவனை மகிமைக்கு நேராக இழுத்து கொண்டு செல்கிறது. The spiritual man has double fold of the problems which leads him towards glory. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு பிரச்சனைகளா வேதனைகளா இது ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்கிற கேள்விகளும் நமக்குள்ளே எழும்பக்கூடும். Questions arise in our life after we come into the spiritual sphere, whether we have sorrows and problems. இவன் ஒரு ஜெப ஆலய தலைவன். He was a ruler of the synagogue. அநேகர் பிரச்சனைகளோடு வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் விடுதலை அளிக்கிறவர் என்று சாட்சி சொன்னவன். When people came with various problems, he testified God is able to solve the problem. நாம் ஜெபிப்போம் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று அவர்களை ஜெபத்திலே வழிநடத்தின ஒரு பக்திமான். He was a saint who led the people in prayer, saying let us pray, God will answer our prayers. ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, அவனுடைய ஜெபத்துக்கு ஒரு பரீட்சை போல அவனுடைய மகளே பாதிக்கப்பட்டு போனாள். Now as a trial for his faith, even his own daughter is affected. அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசத்தை குறித்து பேசி இருக்கலாம். You would have spoken about faith, beloved. பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் பேசி இருக்கலாம். You would have discussed about holiness. பிரதிஷ்டை குறித்து நீங்கள் பேசி இருக்கலாம். You have conversed about consecration. இந்த சத்தியத்தை குறித்து நீங்கள் மேன்மையாக பேசி இருக்கலாம். You may have spoken loftily about this truth. அபிஷேகத்தை குறித்து நீங்கள் பேசி இருக்கலாம். You would have spoken about unction. இப்படி பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். You would have received such manifold spiritual experiences. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவைகள் அனைத்துக்கும் ஒரு பரீட்சை உண்டு. But you should understand that there is a trial for all these. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இந்த வசனம் வெளிப்படுவதின் நோக்கம் நீங்கள் அந்த பரீட்சையின் பாதையிலே போய் கொண்டிருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that the purpose of this verse being revealed to you is that you may be going through such a path. அந்த மனிதனுடைய பெயர் எவீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The name of that person was Jairus. எவீரு என்று சொன்னால் என் வெளிச்சம் என்று அர்த்தம். And Jairus means my light. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வின் வெளிச்சம் யார்? My beloved friend, who is the light of your life? இங்கே அவனுடைய பெயர், அவனுடைய தாய் தகப்பன்மார் வைத்த பெயர் என் வெளிச்சம் என்று அவனுக்கு பெயர் வைத்தார்கள். His father and mother named him my light. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பல பாதைகளை போய் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்வின் வெளிச்சமாக யார் இருக்கிறார்? Beloved, you may be going through various paths, but who is the light of your life? பல மார்க்கங்கள் வெளிச்சத்தை, ஒளியை தெய்வம் என்று வர்ணிக்கிறது. And many religions explain God as light. ஆனால் அந்த ஒளி யார் என்று அவர்களால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. But they cannot say clearly that who is that light. ஒன்றான பரஞ்சோதி என்று சொல்லுகிறார்களே, அந்த ஜோதி யார்? They say the only light, who is that light? இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களிலே ஜோதிகள் எரிகிறது, தெரிகிறது. Today we can see the lights being burning in many places. ஆனால் அந்த ஜோதிகள் எல்லாம் எரிய வைத்த ஜோதிகள். And they are the induced lights. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ ஒரு மனிதனை எரிய வைக்கக்கூடிய ஒரு ஜோதியாக இருக்கிறார். But Jesus Christ is a light who is inducing the people into light. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளிதான் நம்முடைய வாழ்வின் வெளிச்சமாக பிரகாசிக்க செய்ய முடியும். And only the light which is able to shine the whole world will be able to enlighten our life. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is that true light who came into the world. அருமையான நண்பனே, உன் வாழ்வின் வெளிச்சம் யார்? And beloved friend, who is the light of your life? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்வை ஒளி வீச செய்கிறவர் யார்? And dear brother and dear sister, who is illuminating your life? நீ ஏன் இந்த ஒன்றான ஒளியை நீ அறிந்தும் கீழ்ப்படியாமல் இருளின் அதிகாரத்திலே சிக்கி உன் வாழ்வை நீ ஏன் நரகத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும்? Why should you go towards the path of destruction, darkness, not knowing or not coming into the knowledge of this light? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say when the Lord Jesus was born on this earth? மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the people who sat in the darkness saw a great light. இன்றைக்கும் கூட மனிதன் வெளிச்சத்தை தேடி போய் கொண்டே இருக்கிறான். Today also man is seeking after light. அந்த உண்மையான வெளிச்சத்தை தெரியாததினால், because they do not know the real
real life. இந்த விட்டில் பூச்சிகள் போல போய் அந்த வெளிச்சத்தின் அந்த ஒளியின் வெப்பத்திலே அவர்கள் விழுந்து அப்படியே வாழ்க்கையை கருக்கிக் கொள்ளுகிறார்கள். Like these flies in the light, they are caught and burned in that light. ஆனால் சங்கீதம் 27:1 நாம் பார்க்கும் பொழுது, But when we observe Psalm 27:1, ஒரு மனிதன் சொல்லுகிறான், கர்த்தர் தான் என் வெளிச்சம் என்று சொல்லுகிறான். a man says, the Lord himself is my light. எந்த இருளிலும் அவர் பிரகாசிக்க கூடிய தெய்வம். He is a God who can shine in any kind of darkness. நீ இருளில் இருந்தாலும் அந்த இடத்தை வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is able to change the place of your darkness into light. அப்படினால் தான் ஏசாயா 2:5 ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான். That's why in Isaiah 2:5 prophet says, வாருங்கள் நாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் என்று அழைக்கிறார். He is calling the people to come and let us walk in the light of the Lord. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பல இடங்களிலே வெளிச்சத்தை நீங்கள் நோக்கி போகிறீர்கள். And beloved, you may be going searching after light to many places. பல செயற்கையான வெளிச்சங்களை நாம் பூமியிலே பார்க்க முடியும். We could see various artificial lights in the world. அதை தேடி மனிதன் வாஞ்சிக்கிறான், போகிறான். Man seeks after and he longs after it. ஆனால் அநேகர் ஒளியை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். Many people call light as God. விளக்கை கொளுத்தின உடனே அவர்கள் கன்னத்திலே போட்டுக் கொள்வார்கள். They put on their cheeks as soon as the light is burned. இல்லாவிட்டால் ஒரு விஷ் பண்ணி கொள்வார்கள். Or they wish that light. விளக்கு எரிந்த உடனே யாரை நீ விஷ் பண்ணுகிறாய்? And as soon as the light is put on, whom do you worship? அருமையானவர்களே, இந்த வெளிச்சம் யார்? Who is this light? அந்த ஒளி என்ன யார் என்று அநேகருக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு புரியவும் இல்லை. Many people neither know nor understand what the light is. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், What do we say? அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. That light is Lord Jesus Christ himself. இந்த வெளிச்சத்துக்கு வழி எங்கே என்று ஒரு மனிதன் கேட்கிறான். A man asks, which is the way to this light? தானியேல் 2:22 நாம் பார்க்கும் பொழுது, When we observe Daniel chapter 2:22, அவரிடத்திலே வெளிச்சம் தங்கும் என்று சொல்லி இருக்கிறார். it is said the light stays with him. வெளிச்சம் தங்குகிற இடம் ஆண்டவராகிய தேவனுடைய இடம்தான். Lord Jesus Christ is the place where the light abides. யோபு 38:19 நாம் பார்க்கும் பொழுது, When we observe Job chapter 38:19, அங்கே வெளிச்சத்துக்கு வழி எங்கே என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. there's a question asked, which is the way to the light? இந்த வெளிச்சத்துக்கு வழி எங்கே? Which is the way to this light? அங்கே வேதம் தேவனை என்ன சொல்லுகிறது? What does the scripture say there? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று தேவனை வர்ணிக்கிறது. It describes God as a God who dwells in an inapproachable place. அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை நோக்கி ஒரு மனிதன் போக வேண்டுமானால் அந்த வெளிச்சத்துக்கு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If a man is to go to that unapproachable light, the way is the Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த ஒளியை அவன் சந்திக்க வாஞ்சித்தான். And beloved, he wanted to see this light. அவனுடைய பெயரிலே வெளிச்சம் இருந்தது. There was a light in his name. ஆனால் வாழ்விலோ ஒரு பெரிய துக்கம். But there was a great sorrow in his life. நன்றாகத்தான் ஸ்மூத்தாக போய் கொண்டிருந்தது. Life was going on smoothly. அநேகருடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போய் கொண்டே இருக்கிறது. The life of many keeps on going smoothly. ஆனால் திடீரென்று அது ஒரு பெரிய மேடு பள்ளத்தை சந்திக்கிறது. But out of blue it confronts highs and ups and downs. அவனுக்கு விவாகம் நடந்தது. He had a marriage. நல்ல ஒரு வாழ்க்கை. And it was a good life. அவனுக்கு பிள்ளை பிறந்தாள். A child was born to him. ஒரு அழகான பிள்ளை. It was a beautiful child. அதை வளர்த்தார்கள். And they brought her up. நல்ல விதத்திலே ஸ்மூத்தாக லைஃப் போய் கொண்டே இருந்தது. Life was going on in a smooth way. ஆனால் இப்பொழுது வியாதி ஒன்று அவளை சந்தித்தது. But now she is afflicted with the sickness. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மனிதனுக்குள்ளே வியாதி அதிகரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Today you can see the sickness abounding in man. இப்போ ஒரு வியாதி வந்திருக்கிறது. Now there is a new sickness. அது ஒரு புது வியாதி. It's a new disease. அதுக்கு பெயர் சூப்பர் பக். It is called superbug. அது ரொம்ப ஃபாஸ்டாக மனிதனை சாவை நோக்கி இழுத்துக் கொள்ளக்கூடியது. ரொம்ப சூப்பரா வேகமாக வேலை செய்கிறது. It drags man very fastly towards his death. தமிழ்நாட்டுக்காரன் தான், இந்திய விஞ்ஞானி தான் அதை கண்டுபிடித்திருக்கிறார். It was found out by a Tamil Nadu or Indian scientist. பிரியமானவர்களே, நீங்கள் இதை எதுக்கு இதை சொல்லுகிறோம்? Why do we say this, beloved? இன்றைக்கு வருகிற வியாதி பழைய தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. In olden days they used to say in Tamil, the guest and the medicine is for just 3 days. அதாவது 2 நாள்ல 3 நாள்ல வியாதி போய்டும். And in 2 or 3 days the sickness will disappear. யாராவது ஜெபிக்க வந்தா கூட ஜெபம் சொன்னா அது 2 நாள்ல சரியா போயிடும், அதுக்கு என்ன ஜெபம்னு சொல்லுவாங்க. If someone comes to pray for your sickness, if it is fever, they don't bother to pray for that. அப்படி தான் வியாதியினுடைய நாட்கள் இருந்தது. And the sickness was that was a condition of sickness in those days. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. But it's not so today. அது அடுத்த
செகண்ட் அவனை மரணத்தை நோக்கி இழுக்கிறது. It drags him towards death the next moment. உடனே அவனை மரணத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி போல தான் அது வந்து அவனை பிடிக்க ஆரம்பிக்கிறது. And it entangles man with the power to catch him to death instantly. அவள் ஒரே மகள். She was the only daughter. அவனுக்கு வேற நம்பிக்கையே கிடையாது. He lost all his hope. இந்த பிள்ளை மரணத்தை சந்தித்து விட்டால் இனிமேல் அவனுக்கு ஃபியூச்சரே கிடையாது. If this girl dies, he will have no future. அதுக்கு பிறகு அவன் வாழ்வான், ஆனால் இனிமேல் யாருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள எழ ஆரம்பித்தது. After that, even if he lives, he had a question for whom he should live. எவ்வளவோ முயற்சி எடுத்தார். He struggled his best. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீ பரிகாரத்தை, நிவாரணத்தை நீ தேடி அலைகிறாய். And dear friend, you may be searching for the solutions for all your problems. அதற்காக பல இடங்களுக்கு நீ போகிறாய். You're wandering many places for that. மருத்துவரை தேடுகிறாய். You seek after a physician. ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீ மந்திரவாதியை தேடுகிறாய். After a certain limit, you go after the sorcerer. அதற்கு பின்பு தெய்வங்களை தேடுகிறாய். After that, you are seeking after God. இதற்குள்ளே உன்னை மரணம் சந்தித்து விடுகிறது. Within this time, you are confronted with death. உன்னுடைய வாழ்க்கையை அவன் முடித்து விடுகிறான். And he puts an end to your life. இதே போல்தான் இந்த தகப்பனும் கூட தன்னுடைய பிள்ளையினுடைய மீட்புக்காக, ஜீவனுக்காக பல முயற்சிகள் எடுத்து முடித்து விட்டான். In the same way, this father he was taking all the trials for the redemption and the salvation of that child's life. எவ்வளவு முயற்சி எடுத்தான். And he took all the efforts. ஆனால் வியாதி அவளை மரணத்தை நோக்கியே கொண்டு போனது. But the sickness was dragging her along to death. அருமையானவர்களே, உங்களுக்கு இப்பொழுது வியாதியிலே எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? How many of you, beloved, have come here with sickness? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வியாதியினுடைய மறுபக்கத்திலே சாத்தான் இருப்பானானால் நீங்கள் அவனைத்தான் முதலாவது கடிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. One thing you have to understand is that if the Satan is the reason for your sickness, you have to rebuke him in the first place. வியாதி உடனடியாக சுகமாகிவிடும். And sickness will be healed instantly. ஆனால் வியாதிக்கு பின்பாக பாவம் இருந்தால் அந்த வியாதி சுகமாகாது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கு பின்புதான் அந்த வியாதி சுகமாகிறது. If the sin is the cause for that sickness, only after repentance that will get healed. வியாதிக்கு பின்னாலே பிசாசு இருந்தாலும் பிசாசு துரத்தப்பட்ட பின்புதான் அந்த வியாதி அந்த மனிதனை விட்டு விலகுகிறது. If the Satan is the cause for the sickness, only if he is exorcised, you are getting rid of your sickness. இது நடைமுறை வாழ்க்கையிலே நான் சொல்லவில்லை, வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். I am not talking according to the worldly things, but on the basis of the scripture I am describing it. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது, when they brought a paralytic to Jesus, இயேசு அவனுடைய பாவங்களை மன்னித்தார். உடனே அவனுக்கு சுகம் கிடைத்து விட்டது என்பது நமக்கு தெரியும். We know that when Jesus forgave his sins, he instantly was healed. பிரியமானவர்களே, உங்களுடைய வியாதிக்கு பின்பாக சாத்தானோ இல்லாவிட்டால் அந்நிய சக்திகளோ இல்லாவிட்டால் பாவமோ எது இருந்தாலும் அந்த காரணத்தை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டியது அவசியம். You need to bring out the reason for your sickness, whether it is sin or the Satan or any other reason. இங்கே பாருங்கள், அந்த பிள்ளை மரணத்தை நோக்கி போனால் முயற்சி எடுத்தான், முடியவே இல்லை. And see here that girl went towards death and he tried his best and he was not able to rescue her. அந்த பிள்ளை மரண அவஸ்தையில் இருந்தாள். And that girl was at the point of death. அது வந்து அவளை அந்த சிங்கிங் ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டது. And it took her to the singing stage. அவள் இப்பொழுது எப்பொழுது மரிப்பாள் என்று தெரியாது. And now he was uncertain about her death. எந்த நிமிடத்திலே அவளுக்கு அது நடக்கும்னு தெரியாது. And he did not know at what moment it will take place. இந்த மரணம் என்பது ஒரு பெரிய கொடூரமான ஒரு வல்லமை. And death is a fierce power. இன்னைக்கு கூட மரண பயத்திலே பாதிக்கப்பட்ட अनेகரை நாம் பூமியிலே பார்க்கலாம். We can see many people are grappled with the fear of death today. இன்னைக்கு 10% கிறிஸ்தவர்களாய் மாறுகிறவர்களிலே நீங்கள் விசாரித்தால் 10% மரண பயத்தில் தான் அவங்க ஓடி வராங்க இங்க. And 10% of the people who become Christians are rushing to Christianity out of fear of death. பாவத்திலிருந்து இல்லாவிட்டால் அவர்கள் அந்நிய மார்க்கத்திலிருந்து இங்கே காலெடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமான தாக்குதல் மரண பயம். And the fear of death is the greatest affliction for them when they come away from other religions or out of fear. ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரி பிசாசாக இருக்கிறான். Because the devil is the prince of death. அவன் அதிலே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். He begins to dominate. இன்னைக்கு பாருங்க, சூசைட் சீக்கிரமாக நடந்து விடுகிறது. Suicide is taking place in a great amount. அவன் அதிகாரி, அவன் அதிகாரமாய் நீ இருக்காதே, நீ செத்து போய்விடு, நீ உன் வாழ்க்கையை இனிமே வாழ முடியாது, உடனடியாக ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவனை தூக்கி கொண்டு போய் நிறுத்தி விடுகிறான். And because he tells that person and because he dominates death, he tells you cannot live anymore, so go rush to death. நான் ஒரு வீட்டுக்கு போய் இருந்த பொழுது, when I visited a certain house, அந்த சகோதரி வித்தியாசமாக முழித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். and that sister was staring in a different way. ஒரு மாதிரி ஒரு மிரட்சியிலே காணப்பட்டாள்.
She was having she was gazing at. நான் கேட்டேன் ஏன் உங்களுடைய முகம் சாயல் வித்தியாசமாக இருக்கிறது? I asked her the reason for a falling of her countenance. அப்போ அவங்க வந்து தங்களுக்கு பின்னால ஒரு கயிறை பிடிச்சு இழுத்து கொண்டார்கள். And she caught hold of a rope just behind her. நான் விசாரித்த பின்பு தான் தெரிந்தது. After inquiry I knew. அவங்க நான் வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. 2 minutes before my going there she attempted the suicide. அந்த நைலான் கயிறு இவங்களுடைய weight தாங்காம அறுந்து விழுந்து விட்டது. And the nylon rope broke away, not able to bear her weight. ஆனால் கர்த்தர் கிருபையாக இன்றைக்கு அவங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். The Lord has preserved her alive today. இது ஒரு அதிகாரம். அது அவனை உடனடியாக முடிவுக்கு கொண்டு போக கூடிய சக்தி. This is a power and an authority which takes him instantly towards death. இன்னொரு இடத்திலே மரணம் அது ஒரு முள் என்று சொல்லி இருக்கிறார். And about death it is described as a thorn. அது உன்னை குத்திக்கொண்டே இருக்கும். It will go on pricking you. நீ ஏன் இருக்கிறாய்? Why are you alive? உன் வாழ்க்கை முடிந்தது. Your life is ended. இந்த முள் அந்த வேதனையை அவனால பேர் பண்ணவே முடியாது. He is unable to bear the thorns pricking. அடுத்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம். Then the sorrow after death. ஒரு சிலருக்கு பாருங்க எப்பவுமே அந்த வீடு செத்த வீடு மாதிரி யாரும் செத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வீட அப்படித்தான் அவங்க ட்ரீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போனா மயான அமைதி செத்து போன வீடு மாதிரியே இருக்கும். Certain people their houses will be like it is like looking like a haunted house though there is no reason for sorrow. சிலர் மரண கண்ணிகளிலே போய் சிக்கிக் கொள்கிறார்கள். Some people get entangled in the snares of death. அது அவனை பிடித்து விடுகிறது. That puts an end to him. அவன் ஃபைனல்ல அவன் சாவை தான் முடிவை ஏற்படுத்திக் கொள்கிறான். Finally he ordains death for him. தாவீது சொல்லுகிறான் மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. David says the bonds of death have compassed me. அருமையானவர்களே மரணத்தை நோக்கி எத்தனை பேரை இந்த வல்லமை இழுத்துக் கொண்டிருக்கிறது என்பது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். As you are listening to these words the Spirit of God, the Holy Spirit will teach you how many people are being drawn towards death. இந்த மரண அவஸ்தையிலே இருந்த பொழுது அவனுக்கு கடைசி பரிகாரமாக இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். When he was in this state of death finally he heard about Jesus Christ. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். There is a person called Jesus Christ. அவர் ஏற்கனவே 2-3 வருடங்கள் ஊழியத்தை துவங்கி ஆகிவிட்டது. It is about 2 or 3 years since he began his ministry. இவன் நடத்தின ஜெபாலயம் போல பல ஜெபாலயங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போயிருக்கிறார். Like the synagogue which he was leading, Jesus was passing through many of the synagogues there. அவனுக்கு அந்த இயேசுவை குறித்து ஓரளவு அறிவு இருந்தது. He had a certain amount of knowledge about Jesus Christ. அவரிடத்தில் போனால் விடுதலை கிடைக்கும். If you go to him we will be delivered. அவர் தொட்டால் சுகம் கிடைக்கும். If he touches there will be deliverance. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். Wonders will take place at one of his words. மரண கட்டை அவரால் நீக்க முடியும். He could remove the cords of death. மரித்தால் கூட அவளை எழுப்ப முடியும். He could raise a person who is dead. அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஊமையன் பேசுவான். Hearing his word the dumb will speak. அவருடைய அதிகாரத்தினாலே செவிடன் கேட்கக்கூடியவனாய் மாறுவான். By the power of his word the deaf will be able to hear. அந்த நாயின் ஒரு விதவையின் மகனுடைய அந்த மரித்த பாடையை தொட்ட பொழுது பாடையில் இருந்து அந்த வாலிபன் எழும்பினான் என்பதை அவன் கேள்விப்பட்டான். He heard also that when Jesus touched the bearer of the widow's son and Naaman he rose again from அந்த குஷ்ட death. ரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தபோது விடுதலை கிடைத்து சொஸ்தமானார்கள் என்று அவன் கேள்விப்பட்டான். He also has heard that when the lepers came to Jesus they were made perfect. மரித்த அந்த லாசருவை 3ஆம் நாளிலே எழுப்பி காண்பித்தார் என்று அவன் கேள்விப்பட்டான். He also heard about Lazarus being raised after 3 days of his death. அருமையான நண்பனே இந்த இயேசுவை குறித்து நீ என்ன கேள்விப்பட்டிருக்கிறாய்? Beloved, what have you heard about this Jesus? இந்த இயேசுவை குறித்து உன்னுடைய அறிவு என்ன? What's your knowledge concerning Jesus? இந்த இயேசுவை குறித்ததான உன்னுடைய கண்ணோட்டம் என்ன? What's your observation about this Jesus? இந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்த உன்னுடைய மனப்பான்மை என்ன? What's your mentality towards Jesus Christ? இந்த இயேசு உன்னுடைய கண்களுக்கு எப்படி தென்படுகிறார்? How does this Jesus appear to your eyes? ஒரு பெண் இயேசுவை பார்த்த பொழுது தோட்டக்காரனை போல தென்பட்டாராம். For a woman when she beheld Jesus he appeared like the God. நடுக்கடலிலே அவர் நடந்து வந்த பொழுது பிசாசு என்று தென்பட்டாராம். And when he was walking past in the middle of the sea he appeared like a ghost. இன்னொரு மனிதன் இயேசுவினிடத்திலே உம்மால் முடிந்தால் இதை எனக்கு செய்யும் என்று சொன்னானாம். Another man told Jesus, if it is possible for you do it to me. அருமையான நண்பனே இந்த இயேசுவை உன்னுடைய கண்களுக்கு எப்படி தென்படுகிறது? Beloved friend, how does this Jesus appear in your eyes? அருமையானவர்களே இந்த இயேசுவை குறித்து உங்களுடைய விளக்கம் என்ன? Beloved, what is your description about this Jesus? விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார்? What does Vivekananda say? இயேசுவை குறித்து ஒருவன் மனிதன் என்று சொன்னால் அது தவறு. If a man says Jesus is a man, it is a mistake. தன்னுடைய ஞான தீபம் என்ற புத்தகத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறார். And he describes it about his book on wisdom. கீழே
பாலை நாட்டை சேர்ந்தவரான அந்த இயேசு அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம் என்று வர்ணிக்கிறார். He described Jesus who he belonged to the Occidental country, not as a man but as God. அவர் ஒரு மகான் அல்ல, அவர் உண்மையான தெய்வம். He did not say him as a great man but the real God. இந்த இயேசுவை குறித்து இவன் கேள்விப்பட்ட உடனே அந்த பிள்ளையை அந்த மரண அவஸ்தையில் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை தேடி போனான். As soon as he heard about this Jesus, he left his daughter in the dying stage and came seeking Jesus. நேரடியாக இயேசுவினுடைய பாதத்தில் போய் விழுந்து விட்டான். He fell straight at the feet of Jesus. இயேசுவை கண்ட உடனே அவர் பாதத்திலே அப்படியே முகங்குப்புற விழுந்து, எனக்கு ஒரு பெண் உண்டு, அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவள் மீது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று வேண்டிக் கொண்டார். As soon as he saw Jesus, he fell prostrate at the feet of Jesus and told him, I have a daughter who is at the point of death, and if you come there and lay your hands on her, she will live. அருமையானவர்களே, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு சமயம் கொடுக்கப்படும். And beloved, before the end of this meeting you will be granted time. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்திலே சில நிமிடங்கள் நாம் விழப் போகிறோம். We are all going to fall at the feet of Jesus for a few moments. உன்னுடைய பிரச்சனைகளை நீ அவரிடத்திலே ஷேர் பண்ண, பகிர்ந்து கொள்ள வேண்டும். You should share your problems with Jesus. இன்னைக்கு சில ப்ராப்ளம் தன்னுடைய சொந்த மனைவியிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாது. And certain problems of man cannot be shared with his own wife. தன்னுடைய சொந்த மனைவியிடத்திலே ஷேர் பண்ண முடியாது. And he cannot share it with his own wife. தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஷேர் பண்ண முடியாது. He cannot share his problems with his own children. இன்னைக்கு ஏன் பெண்கள் ஆண்கள் நண்பர்களை தேடி போகிறார்கள்? Why do men and women go searching for friends today? ஏன் வாலிபர்கள் நண்பர்களை தேடி போகிறார்கள்? Why the youth are going in search of friends? தன்னுடைய உண்மையான மனவேதனைகளை, மன போராட்டங்களை தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. Because he is unable to confide his own personal problems with his parents. ஆனபடியால் தான் அவர்கள் மற்றவர்களை நாடுகிறார்கள். That's why they are seeking other people. பிரியமானவர்களே, உண்மையான உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் இயேசுவினிடத்திலே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. Beloved, share all your real problems with the Lord Jesus Christ. ஒரு தரம் நீ உன்னுடைய பிரச்சனையை சொல்லி பார். Just say your problems to Jesus once. உன்னுடைய உள்ளத்தை திறந்து பார். And open up your mind. உன்னுடைய இதயத்தை உடைத்து பார். And break up your heart. ஒரு நொறுங்குண்ட இதயத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே நீ வந்து பார். Try coming to the presence of God with a broken heart. ஒருவேளை உன்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். He may be aware of your problem. நீ எந்த நோக்கத்தோடு புறப்பட்டு வந்தாய் என்பதை அவர் அறிவார். He knows the purpose for which you have come. உன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்ன என்று அவருக்கு தெரியும். He knows the aim of your life. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாயிலிருந்து அதை அவர் எதிர்பார்க்கிறார். But he is today expecting it out of your mouth. உன்னுடைய நிலவரத்தை நீ ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். You need to admit your own your situation. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஷேர் பண்ணுங்க. You should share your problems with the Lord Jesus Christ. எந்த ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். And the problem gets solved when you share any of your problems. ஆனா நாம என்ன செய்றோம்? What do we do? அதை ஷேர் பண்றதே கிடையாது. We never share our problems. எங்க ஷேர் பண்ணா நம்மளை பத்தி தவறா விளங்கிடுவாங்களோ? And the thinking that people might misunderstand if you share our problems நம்மளை with பத்தி them. வெளியே சொல்லிடுவாங்களோ? They will expose ourselves to others. நம்ம அப்படியே ஒதுக்கிடுவாங்களோ? Or people will segregate us. இப்படி எல்லாம் நாம் நினைத்து தேவனை விட்டு மனிதனை விட்டு நாம் விலகி போய் கொண்டே இருக்கிறோம். With this thinking we go away from God. ஆனால் என்ன நடந்தது? But what happened there? இந்த மனிதன் போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்த உடனே இயேசு அவர் அவனோடு கூட போனார். As soon as this man fell at the feet of Jesus Christ, Jesus accompanied him. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மரணம் இல்லாவிட்டால் மரண அவஸ்தை இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கிறதா? And dear beloved, in your life also do you have this death or the condition of death? இப்ப இயேசு போய் கொண்டே இருக்கிறார். Now Jesus is going on. திடீர்னு ஒருத்தன் வந்து சொன்னா உங்க பிள்ளை செத்து போயிட்டாங்கன்னு. Suddenly one person came and said your daughter is dead. பாருங்க அந்த பிள்ளையினுடைய நிலவரம் எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலவரம். Look the pathetic condition of that child. மரணத்தை நோக்கி போனாள். She was going towards death. மரண வேதனையை அனுபவித்தாள். She endured the pains of death. இப்ப கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துருச்சு, அவ செத்து போய் விட்டாள். Now they got the message she was dead. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just imagine the situation. ஒரு 12 வயது பிள்ளை ஒரு வீட்ல மரித்து போனால், ஒரே பிள்ளை வேற யாரும் இல்லை, அந்த வீட்ல அந்த பிள்ளை மரித்திருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும், அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? What will be the circumstance and condition of a house where a 12-year-old only daughter dies? அருமையான நண்பனே, உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய பாவ மரணத்தை குறித்து கூட ஆண்டவர் அந்த தகப்பன் உனக்காக அவர் வேதனைப்படுகிறார். And beloved, even for your sinful death the Father, the Lord is grieved. அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு போனது
The younger son, when he left his father, தன்னுடைய வாழ்வை சீர்குலைத்தது, when he frustrated his life, தன்னுடைய ஆஸ்தியை அழித்தது, when he destroyed all his possessions, வேசித்தனத்தினால் கெட்டுப்போனது, when he lost his life by prostitution, எல்லாவற்றையும் இழந்து பன்றி கொட்டையிலே போய் வாழ்ந்து கொண்டிருந்தது, losing all his substance, he was living with the pigs. இவைகளுக்கு பின்பு அவன் தகப்பனிடத்திலே வந்த பொழுது, And when he came to the father after all these things, அந்த தகப்பன் சொன்னான், இவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். the father exclaimed, this my son was dead, now is alive. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த கூட்டத்திலே பாவத்துக்கு மரித்த அநேகரை ஆவியானவர் காண்கிறார். And even today and now the Holy Spirit is indicating many people who are dead in sin in this place. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the dead know nothing. ஆன்மீகத்தை குறித்து, தெய்வீகத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து உனக்கு ஒன்றும் புரியாவிட்டால் நீ ஒரு மரித்த நிலவரத்தில் இருக்கிறாய். If you are unable to know anything about spirituality and the godliness and the godly things, you are in a dead state. பாவ வாழ்க்கையிலே நீ சிக்கிக் கொண்டிருந்தால், if you are entangled in a sinful life, உலக ஐஸ்வரியங்களிலே நீ மயங்கிக் கொண்டிருந்தால், if you are wallowing in the riches of the world, உன்னுடைய ஆஸ்தியை நீ அழித்துக் கொண்டிருந்தால், if you are destroying your wealth, நீ ஒரு மரித்த நிலவரத்தில் இருக்கிறாய். you are in a dead state. இதைத்தான் எபேசியர் 2:1 நாம் பார்க்கும் பொழுது, when we see from Ephesians chapter 2 verse 1, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it's mentioned of you as those who are dead in sins and trespasses. இன்றைக்கு எத்தனை பேர் மரித்த நிலவரத்திலே காணப்படுகிறீர்கள்? How many of you are found today in a dead state? இந்த மரணம் உன்னை தேவனை விட்டு மனிதனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி. This death is a power which separates you from God as well as from man. இன்றைக்கு மரித்த நிலவரத்தில் இருக்கிறவர்களுக்கு விமோசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. The only way out for the man who is dead is the Lord Jesus Christ alone. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே மரண அவஸ்தையோடு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? Beloved, how many of you are in a dying condition this evening? உங்களுடைய சரீரத்திலே எத்தனை பேர் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are bearing pain in your body? ஒரு அம்மா சொன்னாங்க, என் வயித்துல ஒரு பெரிய கட்டி இருக்கிறது. And the mother said there's a huge lump in her stomach. அதை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். I have been carrying it, she said. உங்களுடைய பிள்ளைக்கு தெரியுமா? Does daughter know it? உங்களுடைய மகனுக்கு தெரியுமா? Does son know it? அவன் ஒரு கட்சியிலே அவன் ஒரு பிரதிநிதி. He is a representative of a party. உங்களுடைய புருஷனுக்கு தெரியுமா? Does your husband know? அப்ப அவங்க சொன்னாங்க, ரெண்டு பேருக்குமே தெரியாது. She knows, either of them know. நீங்க ஷேர் பண்ணிருக்கலாமே. I said you should have shared. இல்ல. She said no. அப்படியானால் அவர்கள் என்னை வேறு பாதைக்கு கொண்டு செல்வார்கள். Then they will lead me into another path. என்னை ஆண்டவர் தான் குணமாக்க வேண்டும். The Lord alone should heal me, she said. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட மரண அவஸ்தையோடு வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? Beloved, how many of you are going in such a condition towards death? இந்த தூதினுடைய நோக்கம் உன்னை அந்த பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவது. The purpose of this message is to extricate you out of that உன்னுடைய அந்த மரண அவஸ்தையை அவிழ்த்து விடுவதுதான் தேவனுடைய வார்த்தையின் நோக்கம். The purpose of the word of God is to loose you from that bondage. அந்த மரணத்தை நோக்கி அவன் போய் கொண்டே இருந்தான். He was going past that death. வேதம் சொல்லுகிறது, அவள் மரித்து விட்டாள். The scripture says she was dead. மரணம் என்பது உலக பிரகாரமாகவும் நடக்கிறது, ஆன்மீகத்திலும் நடக்கிறது. In the worldly sense also, as well as in the spiritual death is occurring. இல்ல பரிதாபமான நிலை என்னன்னா, The sad state is, உலகத்துல ஒருத்தன் செத்து போயிட்டானா கண்டுபிடிச்சிடலாம். you could find a man who is physically dead. ஆனா ஆன்மீகத்துல செத்தவனை கண்டே பிடிக்க முடியாது. But you cannot identify one who is dead spiritually. அதுதான் பெரிய ஒரு நிர்பந்தமான நிலவரம். That is a miserable condition. அவன்ட போய் நீ போய் எப்ப நீ செத்துட்டன்னு சொன்ன பிறகுதான் அவனுக்கு அது புரியும். He'll be able to understand only when you convict him that he is dead. வெளிப்படுத்தல ஒரு சபையை நீங்கள் பார்க்கலாம். You can see of a certain church in the Revelations. அது குருட்டு சபை. It was a blind church. அது நிர்வாணியான சபை. And there was a naked church. அது பரிதபிக்கப்படத்தக்கதான நிலவரத்தில் இருந்தது. That was in a miserable condition. ஆனால் அதுக்கு அது புரியவே புரியாது. But the church did not understand that. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. It did not realize it. அது ஆவியானவர் சுட்டிக்காட்டின பின்புதான் அதுக்கு உண்மையான வெளிச்சமே கிடைத்தது. And only after the purification of the spirit it got into the real life. அதனால தான் நீ சாகவே சாவாய் என்று ஆதாம் ஏவாளிடத்திலே தேவன் சொன்ன பொழுது, that's why when the Lord said to Adam and Eve that you will surely die, அவங்க செத்துறோம்னு சொன்னா அப்படியே ரெண்டு பேரும் கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே ஜீவன் போயிடும்னு யோசிச்சிருந்தாங்க. They thought when God commanded that they would die, they thought they will breathe their loss. அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. Nothing of that sort happened. ஆனா நடந்தது என்ன? But what happened? தேவனுடைய உறவை இழந்தார்கள். They
lost the communion with God. இன்றைக்கு உலகத்துல ஒரு மரணம் சொந்த பந்தங்களுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறது. A physical death snaps the connection with the relatives. ஆனால் ஆன்மீக மரணம் என்பது தேவனுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறது. But the spiritual death snaps us from the communion of God. அந்த தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளே வராது. And the life of God will not enter you. நீ ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்பாய், ஜெபிக்க மாட்டாய். You may have an inkling to pray, but you cannot pray. முழங்காலில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுவாய், உன்னால் முடியாது. You will desire to stand on your knees, but you cannot. விழித்திருக்க வேண்டும் என்று நினைப்பாய், உன்னால் இயலாது. You would want to be watchful, you will not be able to. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று மனிதன் விரும்பினாலும் அவனுடைய நிர்வாணம் அவனை நிற்க விடாமல் ஓட வைத்தது. And though man wanted to stand before God, his nakedness drove him away from God. அப்படினால் தான் ஆன்மீகத்திலே ஒருவனுக்கு மரணம் சம்பவித்தால் வெளியே தெரியாது. That is why spiritual death is invisible. அது வெளியே தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நாட்கள் ஆகும், இல்ல வருஷங்கள் கூட ஆகும். It takes time, days and months and years for it to be exposed. ஆனா செத்துட்டாங்கிறது டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க, மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. And people, the doctors are able to find out the physical death. அதாவது சபையில இருப்பான், கோமா ஸ்டேஜ்ல இருப்பான். And that man may remain in the church but in a coma state. எந்த நற்கிரியையும் செய்ய மாட்டான். He will not do any good. தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுவான். He will gradually drift away from the presence of God. அந்த பரிசுத்தவங்களுடைய ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். And he will depart from the holy communion of the saints. அதனால தான் இன்றைக்கு சபைகள்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் லைஃப நம்ம பார்க்க முடியல. That's why we are unable to see our real spiritual standard in the churches. ஒரு லிமிட்டுக்கு பிறகு தான் இவன் செத்துட்டான், முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, இவன் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம்னு அப்பதான் தெரியும். At only a certain stage we are able to find out about the death of the person, that he is dead and like a star which is wandering in the sky. கொஞ்ச நாள் கழித்து தான் இவன் வேற இருந்து போன ஒரு மரம் என்று தெரியும். And after some time we will be able to know he is a tree which is uprooted. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் வேர் செத்து போன, ரெண்டு தரம் வேர் செத்து போன ஒரு மரம் என்று தெரியும். And after many days only we will know that he is a tree which is double plucked up of its root. பாருங்க, இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை மரண அவஸ்தையோடு ஜீவனோடு இருந்தால், ஆனால் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறதுக்குள்ளே அங்கே ஓட்டம் முடிந்து விட்டது. See, when that person, that Jairus came to call Jesus, she was in a dying condition, but by the time he was taking Jesus, she was already dead. அவன் சொன்னான், ஆண்டவரே, எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, நீர் வந்து என் பிள்ளையின் மேலே உம்முடைய கைகளை வையும். And he told Jesus, Lord, whatever be the condition of my daughter, you just come with me, lay your hands on her. எத்தனையோ இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஒரு மனிதன் கேட்டதை நாம் படித்திருக்கிறோம். And in many places we heard of a person asking Jesus to say a word. ஆனா இங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வந்து கைகளை வைக்க வேண்டும் ஆண்டவரே என்று. And now here we find this man impeaching Jesus to lay his hands on her. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே அதர்சனமான தேவனுடைய கரம் உங்கள் மேல் எல்லார் மேலும் அமரும்படியாக நான் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே வாஞ்சிக்கிறேன். And I desire in the light of the word of God that before the end of the law of this meeting, the hand of God should be laid on all of you. அவருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் படுமானால் அவனுடைய வாழ்க்கையே மாறி போய்விடும். If the hand of God will touch a man or fall on a man, his entire life will be changed. அந்த தொடுதல் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. The touch is a different feeling. அந்த தொடுதல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவில்லை. I do not know how many of you have felt that touch of God. அது வாழ்க்கையில நிர்பந்தமான நிலவரத்துல போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. And there are many people who have gone into a miserable state and been relieved. அந்த தொடுதல் என்கிறது தேவனுடைய ஸ்பரிசம். அந்த தொடுதல் உன்னுடைய லைஃப் அப்படியே மாற்றும். The touch or the feel of God's touch will entirely change your life. இன்றைக்கு இந்த மீட்டிங் ஹால்ல கர்த்தருடைய கரம் நீட்டப்பட வேண்டியது அவசியம். Today it is necessary for the hand of God to be stretched out in this meeting hall. அவர் இன்றைக்கு இந்த தம்முடைய கரத்தை வைப்பாரானால், if he will lay his hands, அந்த பெண் அந்த தகப்பன் சொல்றான், நீர் வந்து கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். The father said, just come and lay your hands on her and then she will live. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. He had a great hope. அந்த பிள்ளை மேல அவர் வந்து கை வச்சிரணும். And he wanted God, Jesus, to touch that girl. அந்த சிருஷ்டிகருடைய உருவாக்கினவருடைய அந்த ஒன்றான மெய் தேவனுடைய அவருடைய கரம் பட வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். He desired that the hand of the creator, the God who made her, and the only true God should be laid on her, on that girl. அது அவன் ரொம்ப வாஞ்சித்தான். He desired it and longed for it. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அதுக்கும் கூட உங்களுக்கு டைம் கொடுப்போம். You will be given time before the end of the meeting. ஒன்று, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முழங்கால் படியிட்டு ஷேர் பண்ண போறீங்க. Either you are going to share your problems on your knees. ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஷேர் பண்ணி இருக்கலாம். You might have shared it already. ஆனா சும்மா இந்த கவர்மெண்ட்ல வேலைக்கு ஃபார்மாலிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி போட்டுட்டு போக கூடாது. It should not be a formal prayer.
as you are applying formally for the government jobs. கிடைச்சா கிடைக்குது கிடைக்காட்ட போகுது. Whether we or not we get it. அப்படிலாம் நீங்க பண்ண கூடாது. You should not pray like that. இன்றைக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த கூட்டத்தை விட்டு இந்த கேம்பஸ் விட்டு நீ வெளிய போகும்போது உன்னுடைய ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒரு சொட்டு கண்ணீராவது நீ வடிச்சிட்டு உன்னை ஷேர் பண்ணிட்டு நீ போ. கர்த்தர் அதை உனக்கு சக்சஸ் பண்ணி தருவார். Before you leave this campus, you should share your problems with the Lord Jesus Christ with prayer and tears, and Lord will solve your problems. அது நீ அதை நீ ஷேர் பண்ண வேண்டும். And you should share it in the first place. அது வந்து ஒன் வே. And அது one side. It is one side of it. அந்த ஷேர் பண்ணிட்டு நீ சும்மா போய்ட்டா அர்த்தமே இல்லையே. And there's no sense if you are sharing and just leaving away. நான் போனேன் கூட்டத்துல அழ சொன்னாங்க எங்க அம்மா அப்பாவெல்லாம் நினைச்சு அழுதேன் அப்படினு நீ போனீனா அர்த்தம் இல்ல. If you go away saying when they asked me to cry and shed tears, I remembered my mother who's dead and cried, and there was no use. ஒரு நடிகனை கேட்டாங்களா என்னப்பா நீ உடனே அழுதுறியே எப்படி தான் எல்லா சீன்லயும் நீ அழுகுறேன். Once an actor was asked how you are able to shed your tears instantly. நான் அந்த சூழ்நிலையை நினைச்சு அழலப்பா எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களா அவங்கள நினைச்சு அழுதேன். What I do is not according to the circumstance I cry, but I remember my parents who are no more. அதனால நீங்க ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு உட்கார்ந்து அழுதுறாதீங்க. அன்னாளை போல இருதயத்தை இன்றைக்கு ஊற்றி விட்டு நீங்கள் செல்லுங்க. Therefore do not pray for nothing and for no reason, but like Hannah you pour out your heart and pray. And நீ அழுததுக்கு பதில் இந்த கூட்டம் முடிஞ்சு நீ வெளிய போறதுக்குள்ள அவருடைய தொடுதலை நீ அனுபவிக்க வேண்டும். In answer to your cry, you are weeping, and you will be able to feel his touching before you leave this bundle. சும்மா இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க ஆமா தொடப்பட்டவெல்லாம் கரங்களை உயர்த்துங்கள் அப்படினு அல்லேலியானா நீங்க சேர்ந்து அல்லேலியா போட்டு சும்மா போற கூடாது. தொடப்பட்டு தான் நீ வெளிய போகணும். You should go only being touched by God, and do not go simply when I ask you to put up your hand, you are raising your hands and going away. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை தொட்டாலே ஆசீர்வாதம். அப்படியானால் தேவன் ஒரு மனிதனை தொட்டால் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவான். In Genesis 48 chapter 14th verse we find a man when he touches and blessed another person. If God touches a person, how much more he will be blessed. அருமையானவர்களே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதனுடைய அடையாளம் தேவன் தன்னுடைய கைகளை உங்கள் The token of God's blessing is laying his own hands on you. ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் தான் கைகளை வைத்தல். Token of blessing is laying on of hands. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது when we consider Luke chapter 4 verses 40, கைகளை வைக்கும் பொழுது ஒரு மனிதன் சுகம் அடைகிறான். A man becomes whole when hands are laid on him. அருமையானவர்களே கைகளை வைக்கிறதில் உள்ள தன்மைகளை நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I will lay before you on the basis of certain verses about the nature of laying on of hands. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது கைகளை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துகிறார். உரிமை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். In Acts of the Apostles chapter 13 verses 2 and 3 we find when hands are laid on someone, God empowers that person. இந்த கூட்டத்திலே கர்த்தர் தன்னுடைய கைகளை உன்மேல் வைப்பாரானால் உன்னுடைய வறுமை, உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய சாபம், உன்னுடைய வறுமை உன்னை விட்டு வெளியே போய் விடுகிறது. If tonight the Lord is laying your hands on you, your penury, your need, your want and your famine will flee away from you. ஆபிரகாமை அழைத்த பொழுது முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு விசுவாசி இந்த மார்க்கத்திலே கால் வைக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குத்தத்தமும் அதுவாகத்தான் இருக்கிறது. When God called Abraham, the first blessing God gave him was the promise gave him was that you will be blessed. The same promise is given to the person who comes this. ஆண்டவருடைய தொடுதல் உன் வாழ்வில் சௌக்கியத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணும். The touch of God will bring you health, healing and strength. அடுத்ததாக உன்னை ஒரு சாதாரண மனிதனை வல்லமையும் அதிகாரமும் உடையவனாக கர்த்தர் தம்முடைய கைகளை வைத்து உன்னை மாற்றுகிறார். Laying his hand, God is changing you who is an ordinary person with his power and authority. உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலே கைகள் ஒரு மனிதன் மேல் வைக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தின் ஆவி அவன் மேல் இறங்குகிறது. And in Deuteronomy chapter 34 when God's hand is laid on a person, the spirit of wisdom lies on him. அப்போஸ்தலர் 8:17 பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் ஒருவன் மேல் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவனை நிரப்புகிறார். Acts of the Apostles 8:17 says when the saints lay their hands on somebody, the Holy Spirit descends on that person. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மூப்பர்கள் கைகளை வைக்கும் பொழுது வரங்கள் அனல் மூட்டப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். In 1 Timothy 4 chapter 14th verse we find when the saints lay their hands on people, the gifts are stirred up. இவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அந்த தகப்பன் சொன்னான், ஆண்டவரே நீர் வந்து உம்முடைய கைகளை என் பிள்ளையின் மேலே வையும், அப்பொழுது அது எந்த வியாதியாக இருந்தாலும் உம்முடைய வல்லமையினாலே அது சுகமாகும், அவள் பிழைப்பாள்.
And keeping all these things in the mind only, that father told Jesus Christ, Lord, come and lay your hands on my daughter. She will live and she'll come to life again. நீ பாதத்தில் விழுவது அவர் உன்னை தொட்டு தூக்கி எடுப்பது. And you are falling at his feet and he is lifting you up. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு அவனோடு போக ஆரம்பித்தார். As soon as Jesus heard these words, he went with that person. இப்ப போகும் பொழுதே இன்னொரு பெண் சுகமாகி விடுகிறார். And on the way another woman and another person is healed. இயேசு எங்கெல்லாம் போனாரோ வழியெல்லாம் அற்புதம். And wherever Jesus went, there was miracle all along the way. கடைசியாக இப்பொழுது ஒரு செய்தி, அந்த பிள்ளை மரித்து விட்டாள். The final message is that the girl is dead. அந்த தகப்பன் அப்படியே இயேசுவை பார்த்தார். The father looked at Jesus. உடனே இயேசு சொன்னார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. And Jesus immediately said, do not fear, be believing. அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தை நீ கேட்கும் பொழுதே உனக்குள்ளே சந்தேகங்களும் அவிசுவாசங்களும் கலக்கங்களும் எழும்பலாம். And when you are hearing this message, unbelief and unfaithfulness will arise in you. இது ஒரு வெறும் வார்த்தை என்று கூட பிசாசு உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கலாம். Devil may be telling you these are mere words. இப்படி எல்லாம் நடக்குமா? And will all these things take place? இப்படி தேவனால் கிரியை செய்ய முடியுமா? Will the Lord work in this way? அவர் வந்து தொடுவாரா? Will he come and touch? அவருடைய வல்லமை வெளிப்படுமா? Will his power be manifested? என் தரித்திரம் மாறுமா? And will my penury be removed? என்னுடைய சாபம் மாறுமா? Will my curse be changed? என்னை ஐஸ்வர்யவானாய் தேவனால் மாற்ற முடியுமா? Can God enrich me? நான் விழுந்து விட்டேனே, என்னை தூக்கி விட முடியுமா? I have fallen, will he be able to lift me up? நான் சிக்கிக் கொண்டேனே, என்னை அந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? And I have been caught, can he disentangle me? முடியுமா 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 என்ற கேள்விக்கெல்லாம் பரத்திலிருந்து வருகிற வார்த்தை முடியும், என்னாலே ஆகும், என்னாலே கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ என்றுதான் பரத்திலிருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது. The answer for all these suspicions and doubts as to whether it is possible, the answer from heaven is that it is all possible for me. இயேசு இப்பொழுது அந்த வீட்டுக்கு வருகிறார். Jesus comes to that house now. அருமையான நண்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குள்ளே தேவனுடைய கிரியை இப்பொழுது துவங்குகிறது. And beloved friend, as you are listening to these words, the work of God is beginning. இப்பொழுது 38ஆம் வசனத்திலே அவர் வந்த பொழுது, when he came in the 38th verse, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே அவர் வந்தார். he came to the house of the ruler of the synagogue. உள்ள வந்தா அதுக்கு முன்னால அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. And before his coming, people began to weep. பயங்கர சத்தம். They were lamenting there. அதுக்குள்ள எல்லாரும் கடந்து கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. And people began to hug and cry at each other. பயங்கரமான ஒரு சத்தம். There was a huge noise. இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிறது, in another gospel it is said, அவர்கள் இறைந்து கொண்டிருந்தார்கள், சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். They were shouting, they were making noise. இன்னொரு சுவிசேஷம் சொல்லுகிறது, in another gospel we find, செத்து போன உடனே தாரை ஊதுகிறவர்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். they brought the people who were playing the minstrels. அங்க தகப்பன் பிள்ளை செத்து விட்டான் துக்கத்துல இருக்கிறான். That the father is grieved about the death of his daughter. ஆனா அதுக்குள்ள இன்னொரு கூட்டம் செத்த உடனே ட்ரம் அடிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. Another group began to sing songs with drums and they were playing the minstrels. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, அந்த இடமே அந்த கிளைமேட்டே மாறி போன ஒரு சூழ்நிலை. And the place was God entirely changed and the situation was different. வியாதியஸ்தனுடைய வீடு இப்பொழுது மாறின வீடாக மாறிவிட்டது. The house of the sick has become a death house. இயேசு அந்த இடத்துக்குள்ளே வருகிறார். Jesus comes to that place. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையானாலும் அதற்கு உள்ளும் இயேசு வருவார். And what will be your problem in your life, Jesus will come into your problem. உன்னுடைய வீடு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கலாம், அதற்குள்ளும் இயேசு வருவார். Your house may be squarely shut, but Jesus will enter there. உன்னுடைய வாழ்க்கை ஒரு பூட்டப்பட்ட ஒரு நிலவரம், ஒரு அந்தரங்க ஜீவியம், யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், அதற்குள்ளும் இயேசு வர முடியும். Your life may be bolted in your secret living, and there also Jesus will be able to come. அவர் நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் வருவாரு அப்படினு சொல்ல முடியாது. And we cannot say he will come to a joyful house. நல்ல விசுவாசிகள் வீட்டுக்கு தான் அவர் வருவாரு. And we cannot say he will come to the best believers house. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் வருவாரு. He will come to the people who are close with him. நல்லா சொன்னா எங்க ப்ராப்ளமோ அங்க தான் அவர் வருவார். If you say properly, he will come to the place where there is problem. அவர் வந்த உடனே இங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. And when he came, he saw everyone weeping. உடனே இயேசு சொன்னார், ஏன் அழுகுறீங்க? And when Jesus asked them, why are you crying? நீங்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் அழுதிருக்கலாம். And you may have been crying in your life till now. ஒரு மனிதன் சொல்கிறான், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. And a man says, the tears have become my bread. அதுதான் நான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கேன். That's what I eat every day. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் கேட்கிறபடியால் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. My tears have become my bread because they ask me continually and daily, where is your God? பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைக்குள்ள தான் இயேசு வந்தார். At this circumstance only Jesus came. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ப்ராப்ளத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு அதுக்குள்ள வர்றார். And what are your problem in your life, Jesus will just barge into it.
அவர் மேலோட்டமாக அப்படியே கடந்து போகக்கூடியவர் அல்ல. He does not pass away superficially. என்ன எப்படி அந்த இடத்துல ஒரு கிரியை செய்தார். And somehow he did a miracle or a work in that place. இனிமே உள்ள மெசேஜை நீங்க கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்ணுங்க. Now you should keenly observe the rest of the message. இனிமே தான் உங்களுக்குள்ள நடப்பிக்க போடக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது. Now there is the work which is going to be wrought in you. இது வரைக்கும் அவங்களை பத்தி பல விதங்களில் நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். Till now you have been getting a superfluous idea. மரண அவஸ்தை, the state of death, அவன் போய் இயேசுவின் பாதத்தில் விழுதல், he is falling down at the feet of Jesus, மரித்து விட்டாள் என்ற அடுத்த மெசேஜ், and the next message you say she was dead. இந்த அந்த சூழ்நிலைக்கு இப்ப இயேசு ஸ்பாட்டுக்கு வர்றார். Now Jesus has come to the spot of that situation. இப்ப அந்த ஸ்பாட்ல வந்து அந்த சூழ்நிலையை மாற்றணும். Now he wants to change that situation. அந்த வீட்டுக்கு போனது இல்ல, இன்னைக்கு உன் வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறார். It's not that he is going to their house today, he has entered your life. ஏதோ ஒரு மரணம் உனக்குள்ள இருக்கிறது. There is some kind of death in your life. அதை விளக்கமா சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கு தெரியும். I need not clarify it, you are aware of it. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு ஆவியின் சிந்தையோடு இந்த தூதை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால் உனக்குள்ளே இருக்கிற மரணம் உனக்கு தெரியும். If you are listening with the unction of the Holy Spirit, with the discerning spirit, you will be able to know the death which is in you. இயேசு உள்ளே போய் சொன்னார், இந்த பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறார் என்று சொன்னார். Jesus went in and said, this girl is not dead but she sleeps. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். For that they mocked him to scorn. பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் ஒரு கூட்டத்தாருக்கு சிரிப்பாக இருக்கிறது. Beloved, this gospel is a matter of laughter for certain people. அது ரட்சிக்கப்படுவர்களுக்கு தான் அது பிரியமான ஒரு சுவிசேஷமாக இருக்கும். It is a beloved message to the people who are saved. சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வித்தியாசமாய் தென்படும். Certain promises will appear differently for you. மறுபடி கர்த்தர் அந்த வார்த்தையை பேசும்பொழுது உங்களுக்கு சந்தேகங்களும் சிரிப்பும் எழுவது இயல்பு. It is natural that you get into suspicion and laughter when certain promises are preached again and again. குழந்தை கிடைக்கும் என்று ஆபிரகாம்கிட்ட பேசும் பொழுது ஒரு இடத்துல அவன் சிரித்தானாம். And once when God told Abraham about him getting a child, he laughed in a place. இன்னொரு இடத்துல ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு உள்ள இருந்து சாராள் சிரித்தாளாம். And in another occasion when God was speaking with Abraham, Sarah from inside the tent laughed at it. விசுவாச வீரர்கள் கூட சில நேரங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர்களால் நம்ப முடியவில்லை. Even the warriors of faith are unable to believe the promises of God at times. நான் ஒரு பவனிக்கு போய் இருந்தேன். We attended a certain procession. ஒரு வயதான ஒரு சகோதரி ஒரு பிள்ளையை தூக்கிட்டு கிராஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. And an aged mother was crossing carrying a child. அடுத்த தெருல வரும்போது பவனி வரும்போது இன்னொரு பிள்ளையை வச்சிட்டு அவங்க அப்படியே கிராஸ் பண்ணிட்டே வந்தாங்க. Coming to the next street, she carried another child who was crossing. ரெண்டு குழந்தைகளையும் மாத்தி தூக்கிட்டு வருவாங்க. Intermittently she was changing both the children. எல்லாரும் நினைச்சாங்க இது வந்து அவங்க பேத்தி போல இருக்குன்னு. Everyone thought those children were their granddaughters. அவங்களும் நகை போட்டுருந்தாங்க. She was wearing ornaments. அந்த பிள்ளைகளுக்கும் நகை போட்டுருந்தாங்க. The children also had jewels. அந்த ரெண்டு கை குழந்தைகளையும் மாத்தி இவங்க தூக்கிட்டே வருவாங்க. பவனில எல்லாரையும் காட்டிட்டே போவாங்க. She intermittently was carrying those children and showing everyone in the procession. கூட்டம் முடிந்த உடனே அவங்களை எனக்கு இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. After the meeting was over, she introduced herself to me. அப்பதான் தெரியும் அது அவங்களுக்கு பிறந்த பிள்ளைன்னு. Then only I knew that the child was born to her. கல்யாணம் முடிந்து 25 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ட்வின்ஸ் பிள்ளை ரெட்டை குழந்தை கிடைச்சது. She had twins after 25 years of married life. கிறிஸ்துவை எப்பொழுது விசுவாசித்தாங்களோ கல்யாணம் முடிந்து குழந்தை இல்லாம 24 வருஷம் அவங்க என்னெல்லாமோ முயற்சி எடுத்திருக்காங்க. They had taken various steps to get a child for 24 years after marriage. 24 years. 24 years. 24வது வருஷத்துல இயேசுவை விசுவாசித்த பொழுது 25வது வருஷத்துல இரட்டை பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். And when she believed in the 25th year on the Lord Jesus Christ, he gave her twins. ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே கிடையாது. There is nothing impossible with God. இயேசு என்ன செய்தார்? What did the Lord Jesus do? அந்த வீட்டுக்குள்ள வந்து உடனே அவர் செஞ்சது என்ன? What did he do coming straight away into the house? அந்த அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, beloved friend, dear sister and brother, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்து செய்ய வேண்டிய அந்த முக்கியமான காரியம் என்ன? What is that important thing Jesus has to come into you and do in you? அவர் உள்ள வந்ததும் சொன்னாரு, எல்லாரையும் வெளியே போ சொன்னார். As soon as he came inside, he drove everyone out. அவர் உள்ளே வந்ததும் சொன்ன வார்த்தை, the word he uttered soon after coming in, மார்க் 5:40ல நான் பார்க்கும் பொழுது, as we see from Mark 5:40, எல்லாரையும் வெளியே போக பண்ணினார். he made them all
called to go outside. லூக்கா 8:54 னு சொல்லி இருக்கு. எல்லாரையும் வெளியே போக பண்ணினார். And Luke 8:54 he said he drove all out. லூக்கா 8:51 ஐ பார்க்கும் பொழுது, And when we observe from Luke 8:51, இவர் உள்ள போகும்போது யாரையும் உள்ள வரவிடல. யாரையும் எல்லாரையும் வெளியே போன்னு சொல்லி உள்ளேயும் யாரையும் வரவிடாம தடுத்து நிறுத்தினார். and when he was going inside, he did not allow anyone to enter in, but he drove everyone out. மத்தேயு 9:25 ல பார்க்கும் பொழுது, In Matthew 9:25, உள்ள இருந்த எல்லாரையும் துரத்தி விட்டுட்டார். he drove out all the people who were inside. மத்தேயு 9:24 ல பார்க்கும் பொழுது, In Matthew 9:24, அந்த பிள்ளை கிட்ட நிக்கிறவங்க எல்லாம் விலகுங்க, எல்லாரும் வெளியே போன்னு சொல்லிட்டார். he ordered everybody by the side of the girl to go away. அருமையான நண்பனே, Beloved friend, இது எதை காண்பிக்கிறது? what does it show? உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் இப்பொழுது வெளியே போக வேண்டும். And the unbelief in you should be dispelled. உனக்குள்ள இருக்கிற நகைப்பு, கேள்வி, சந்தேகங்கள், தேவன் பேர்ல இருக்கிற நிச்சயமில்லாத தன்மை, வசனத்தின் மேல் உள்ள பிடிப்பில்லாத தன்மை, இது எல்லாம் வெளியே போனால் இப்பொழுது கர்த்தர் அற்புதத்தை உன்னுடைய வாழ்விலே நடப்பிப்பார். All the frolic, suspicion and you're doubtfulness about the word of God, if you are dispelling this, God will start working in your life now. அதே இயேசு உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் செஞ்ச அந்த அதுதான் முக்கியமான ஒரு காரியம். The first thing soon on entering, that is the important thing which Jesus did. எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. Everyone was wailing. அவங்க எல்லாம் சொந்தங்கள், They were relatives, நண்பர்கள், they were friends, அறிமுகமானவர்கள், acquaintances, குடும்பத்தார், people of the family, உரிமை உள்ளவர்கள், people who had the rights. எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு They இருக்காங்க. were all sitting and weeping. ஆனா இயேசு என்ன பண்ணினார்? But what did Jesus do? அழுதுகிட்டு இருக்கவங்க வெளியே போன்னு சொன்னார். He asked all the people who are weeping to go outside. செத்து போய்விட்டால் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள், அவிசுவாசம் உள்ளவர்கள் வெளியே போன்னு சொன்னார். All those who do not believe that she is alive, or those who disbelieve about her death, சந்தேகமே வெளியே போன்னு சொன்னார். he cast out the doubts. சிரிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் வெளியே போக சொன்னார். All the people mocking, he asked them to go out. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதவங்க எல்லாம் வெளியே போக சொன்னார். He told all the unbelievers of the word of God to go out. அருமையான நண்பனே, உனக்குள்ள இருக்கிற அவநம்பிக்கை, அவிசுவாசம் எல்லாம் இப்பொழுது வெளியே போக வேண்டியது அவசியம். Beloved, all the disbelief and unbelief in your life have to go outside. தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர். God is able to do mighty works, wonders. ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய அவிசுவாசத்தினால் தான் இன்னும் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்கவில்லை. And just you have to understand is that because of your unbelief, God is not able to perform his miracles in you. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களை விட்டு விலகட்டும் என்று எபிரேயருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. The Hebrews, it is said, let all the heart of unbelief be departed from you. ஒரு சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். Some people will be always lamenting. ஒரு சிலர் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்கள். Some people will be always weeping. ஒரு சிலர் எப்பொழுதும் அவிசுவாசமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். Others will be saying words of unbelief. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய மகத்தான செயல் நடைபெற இயலாது. And amidst such people, the mighty works of God cannot be performed. நான் அதை படிச்சு பார்த்தேன். I studied it thoroughly. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதத்திலே கர்த்தர் அந்த வேலையை செய்கிறார். God was doing every work differently in every place. அவர்களை துரத்தி விட்டார். ஓடு, வெளியே ஓடுன்னு சொன்னார். He cast them out saying, go out. அவிசுவாசத்தின் ஆவியை இன்றைக்கு இயேசு துரத்த போகிறார். God is going to dispel the spirit of unbelief today. உன்னுடைய விடுதலைக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் உன்னுடைய சுகத்துக்கும் விரோதமாய் போராடுகிற அவ நம்பிக்கையை இயேசு கடிந்து கொள்ள போகிறார். God is going to rebuke the unbelief and suspicion and doubt which is in your life against the healing. உனக்கு நன்றாக தெரியும் இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்று தெரியும். You know pretty well Jesus has the power. ஆனால் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நீங்கள் இந்த கூட்டத்திலே அவரிடத்திலே சேர்ந்து வாருங்கள். And therefore gather together to him with a perfect understanding of the faith. அருமையானவர்களே, உங்களுக்குள்ள எவ்வளவு அவிசுவாசம் இருக்கிறது? What measure of unbelief you have? பேதுரு சிறைச்சாலையிலே கிடந்தான். Peter was in the prison. சபையார் அவனுக்காக ஜெபித்தார்கள். The church prayed for him. இயேசு தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். God heard that voice. சிறைச்சாலையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். He delivered him out of the prison. அவன் வெளியே வந்தான். He came out. நேரடியாக இவங்க ஜெபிக்கிற ஸ்பாட்டுக்கே வந்துட்டான். Straight away he went to the place where they were praying. வந்து கதவை தட்டுறார். He knocked at the door there. யாரும் கதவை திறக்கவே இல்லை. Nobody opened the door. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். They knew well. ரோதை என்ற ஒரு பெண் போய் கதவு துவாரத்துல எட்டி பார்த்தாள். A little girl called Rhoda came and peeped through the hole of the door. வந்து சொன்னார், பேதுரு வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். She told Peter standing at the door is knocking at the door. அவங்க சொன்னாங்க, They said, அது எப்படி வருவாரு? how will he come? அவர்தான் ஜெயில்ல இருக்காருல. He is already in the jail. அப்ப இவ்வளவு நேரம் என்ன நீ ஜெபம் பண்ண? And why did you pray for this? இயேசுவின் நாமத்தில் என்னதை நீ ஜெபம் பண்ண? Why are you praying in the name of Jesus? இவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு கத்துனீ, என்ன பண்ண? You were shouting on your knees, what was it? இவ்வளவு நேரம் உபவாசம் போட்டு தண்ணி குடிக்காம கிடந்தியே, அதுல என்ன பண்ண? You went out without water and fasting, what was it? இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு You are having prayed so long. கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கண்கள் வரலையே. They did not have the eyes to behold the miracles and works of God.
God. அவள் திரும்ப போனா. She went again. எட்டி பார்த்துட்டு வந்து சொன்னா, அவர் பேதுரு தான் அங்க நிக்கிறாரு அப்படினு சொன்னா. Peeping outside, she confirmed that it was Peter. அங்க இருந்த ஜெப வீரர்ல ஒரு ஆள் சொன்னார், பெரிய ஞானி சொன்னாரு, ஒருவேளை பேதுருடைய தூதன் வந்திருக்கலாம். ஏன் தூதன் கதவு வழியா தான் வருவானா? அவன் நேரா ஜன்னல் வழியா கூட வரலாமே. And one of the wisest man who was a prayer warrior said that it may be the spirit of or the angel of Peter who has come. அதாவது மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம், ஆனா அந்த விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தை வந்து டச் பண்ணல. And though we are praying hard, we are not able to touch on the perfection of our faith. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, A pastor said, ஆபிரகாமுடைய விசுவாசம் 99 வயதுல தான் பூர்ணத்துக்கு வந்துச்சு. And the faith of Abraham it attained its perfection at the age of 99. ஆனபடியால் தான் அதுக்கு பிறகு அங்க ஈசாக்கு பிறக்கிறார். That's why Isaac was born. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இருன்னு சொன்னார். உத்தமனா அவன் சேஞ்ச் பண்ணா, விசுவாசத்துல உத்தமனாய் மாறினபோது குழந்தை கிடைத்தது. God told him, walk before me and be perfect. When he became perfect in his faith, he got the child. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தின் ஆவி போராடுகிறது. And beloved, a spirit of unbelief is struggling with you today. நீங்க அப்படியே கண்களை மூடி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் துவக்கத்திலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கையை நீங்கள் நோக்கி பாருங்க. And close your eyes and open the hope of the early days hope you had. ஆரம்பத்தில் இருந்த அந்த நிச்சயத்தை நீங்கள் நோக்கி பாருங்க. You look at the assurance you had in the early days. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஜெபத்தில் இருந்த அந்த தெளிவை நீங்கள் சிந்தித்து பாருங்க. You just consider the working of your faith in the early days. உன்னுடைய ஜெபத்தில் உனக்கு இருந்த அந்த நிச்சயம் இப்பொழுது எங்கே போய்விட்டது? Where is the assurance you had in your prayer earlier? Where is it now? நடக்கும் என்று நீ நிச்சயித்திருந்தாயே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு எங்கே போனது? Where is your assurance of possibility? Where is it gone today? இயேசு இன்றைக்கு இந்த கூட்டத்தின் கடைசி பகுதியிலே உனக்குள்ளே நடப்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், அற்புதங்களுக்கு முன்பாக அதற்கு தடையா இருக்க தடை கற்களாகிய அவிசுவாசம், அவநம்பிக்கை, கேள்வி, சந்தேகம், இவைகளை இப்பொழுது துரத்த போகிறார். And one thing Jesus is going to perform before performing any miracle in your life is that he is going to dispel all the doubts and all the doubts which are in your life. இந்த அழுகிறவன், சந்தேகப்படுறவன், கேள்வி கேட்கிறவன், ஏன் இந்த பிள்ளையை சாகடிச்சிட்டு தான் எழுப்பணுமா, இப்படிலாம் क्वेश्चन பண்றவன் எல்லாம் உள்ளேயே வரவிடல. And he did not allow the people who were asking questions as to whether he should come after the death of the child, he did not allow them to be inside. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, உங்களோடு போராடுகிற ஒரு ஆவி அவிசுவாசத்தின் ஆவி. the spirit of disbelief is the spirit which is struggling against you. ஒரு கேள்வி, it's a question, ஒரு சந்தேகம், it's a suspicion. ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில இடர்களை வைத்து இல்லவற்றல் குறைகளை வைத்து இது நமக்கு சாத்தியமாகுமா என்கிற ஒரு கேள்வியை உனக்குள்ள பிசாசு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். The devil is raising a suspicion in you, asking you about things which would have put you into doubt. ஒன்று துரத்தினார், திருப்பி உள்ளே வரவிடல. Once he chased them out, he did not allow them to come inside again. இப்போ என்ன செய்தார்? What did he do now? பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த மூன்று பேரையும் அழைத்து கொண்டு உள்ளே போனார். He took along Peter, James and John with him. அது 37ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். You can see it in the 37th verse. 40ஆம் வசனத்துல தாயையும் தகப்பனையும் அழைத்து கொண்டு உள்ளே போனார். In the 40th verse we find he took along her mother and father. எங்கேயுமே ஒரு பிரேயர் இருக்கு. அந்த பிரேயர் பண்றவங்களுடைய தன்மை ரொம்ப முக்கியம். The nature of the people who are engaged in the prayer is important in the matter of prayer anywhere. அது தனிப்பட்ட ஜீவியத்தினுடைய வாழ்க்கையை பத்தி நான் சொல்ல வரவில்லை. I am not coming to talk about your personal life. அவருடைய சரியான ஆவிக்குரிய தன்மையை சொல்ல விரும்புகிறேன். I want to tell about the real nature, spiritual nature of those people. ஒரு பிரேயருக்கு என்னெல்லாம் தேவை? What are the things needed for a prayer? அற்புதங்கள் நடக்க என்னெல்லாம் தேவை? What are the things required for the performance of a miracle? இப்போ இயேசு அவங்க எல்லாம் வெளியே துரத்தி விட்டார். Now Jesus has cast out all those people. நான் சித்தப்பன், மாமன், மச்சான் சொன்னவங்க எல்லாம் வெளியே ஓடிருன்னு சொல்லிட்டார். All the people who claim to be uncles and other cousins were dispersed. அவிசுவாசம், அவநம்பிக்கை, கேள்வி, துக்கம் எல்லாம், அழுகை, கண்ணீர் எல்லாம் வெளியே போன்னு சொல்லிட்டார். He told all the suspicion, doubt and unbelief to go outside. பேதுருவை அழைத்து கொண்டு உள்ளே போனார். He took along Peter inside. அவன் கேபா. He was seed. பாறை. 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 He was a rock. ஒரு ஜெபத்துல உனக்கு ஒரு உறுதித்தன்மை வேணும். You need steadfastness in your prayer. நீங்களோ பிரியமானவர்களே, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். And make yourself strong in your most holy faith, beloved. சரியான ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாறை தன் ஜெபத்துல உறுதித்தன்மை வேணும். You need to be firm in your prayer. ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி விட்டான். In one place a person rose himself against the ministry there. ஒரு ஊழியருக்கு விரோதமாக, against a worker. இப்போ அந்த அவர் வந்து பயங்கரமா துக்கப்பட்டு ஜெபித்தார். And that prayer that brother prayed in grief.
ஜெபம் ஜெபித்தார். He prayed earnestly. கர்த்தாவே நான் இந்த ஊழியத்துக்கு எனக்கு விரோதமா இப்படி எல்லாம் எழும்பிட்டானே. Lord, these people have risen against me. என் ஊழியத்தை கேள்விக்குறியா மாத்திட்டானே. They have made my ministry a question mark. என்னால ஊழியத்தில் நிக்க முடியாத அளவுல என்னைய டிஸ்டர்ப் பண்றான். He is disturbing me in a way that I am unable to stand in my ministry. என் பக்கத்துல உண்மையா இருந்தா இவனை நீர் எடுத்துறணும்னு சொன்னார். And if you are faithful with me, take me away. கடைசில அந்த சகோதரன் வியாதிப்பட்டார். Finally that brother fell ill. அவருக்காக ரெண்டு பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. Two pastors were sitting and praying for him. அப்ப அந்த ஜெபித்த இடத்தை இந்த ஊழியக்காரர் பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர் கிராஸ் பண்ணி போனார். And this affected brother crossed the place where those pastors were praying. அப்ப அந்த ரெண்டு பாஸ்டர்ஸும் கூப்பிட்டாங்களா, வா இவனுக்கு ஜெபம் பண்ணலாம். And those two pastors asked that they wanted to pray for him. அப்ப அவர் வந்து சொன்னாரா, Then he came and said, அப்ளிகேஷன் போட்டதே நான். It's I who made the application. அவனை எடுக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டுருக்கதே நான். I am the one who had applied for his taking away. இந்த அப்ளிகேஷனை உங்களால முடிஞ்சா பரத்திற்கு ஜெபிச்சு ரிட்டர்ன் வாங்கி பாருங்கன்னு சொன்னார். You may get the application returned from the heaven by your prayer. அவனை எடுக்கணும், இந்த பூமியில இருந்து காலி பண்ணனும் நான் தான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் தான் அப்ளிகேஷன் போட்டுருக்கிறேன். அவனை உங்களால உங்க ரெண்டு பேரும் ஜெபிச்சு நீங்க எடுக்க முடிஞ்சா எடுங்கன்னு சொன்னார். I have prayed for that man to be taken away from this earth. If it is possible, you pray for his retrieval. கொஞ்சம் நல்லா அவர் மரித்து விட்டார். And he told harshly. நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னா பயப்படுத்துறதுக்காக சொல்லல. I am not telling you to this to அந்த terrify. ஜெபத்துல அவருக்கு இருந்த உறுதித்தன்மையை பாருங்க. நான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் தேவனிடத்துல சொல்லி இருக்கிறேன், என் ஜெபத்தை மாத்த யாராவது ஜெபித்து பாருன்னு சொல்றான். இதுதான் எலியாவின் ஜெபம். Look at the steadfastness of his prayer. He has said, I have told God he will definitely do what I have asked for him. This is the sternness of Elijah's prayer. அவன் சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், என்னுடைய விண்ணப்பத்தை தாண்டி மழையோ பனியோ இந்த தேசத்துல என்ன செய்யாது, பெய்யாது. நான் சொன்னாதான் திரும்ப பெய்யும். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன்னு சொன்னான். And he said, in the name of God I am giving the assurance, I pray, and without my knowledge and without my prayer there will be no rain or sun. ஜெபத்துல பேதுருவை போன்றவர்கள் தேவை. And we need people like Peter in prayer. அடுத்து யாக்கோபை அவன் அழைத்து கொண்டு போனான். And that's why இயேசு யாக்கோபை அழைத்து கொண்டு போனார். That's why Jesus took along James. யாக்கோபுன்னு சொன்னா தட்டி வீழ்த்துகிறவன் அர்த்தம். James is one who knocks down. உன்னோடு போராடுகிற வல்லமையை அபிஷேகத்துல நீ தட்டி வீழ்த்த வேண்டும். You should knock down the power fighting against you in your anointing. உன்னுடைய சுகத்தை பெற முடியாமல், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல், உன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தடுக்கிற சக்திகளை ஜெபத்திலே அபிஷேகத்திலே நீ தட்டி வீழ்த்த வேண்டும். You should knock down the powers which are against your progress, your healing and your progressive life of prayer. You should knock them down with prayer. அடுத்து யோவான் சொன்னா இரக்கம்னு அர்த்தம். Then John means mercy. தேவ சமூகத்துல நீங்க மன உருக்கத்தோடு இரக்கத்தோடு ஜெபிக்கணும். You should pray in the presence of God with mercy and compassion. உன்னுடைய இருதயம் உடையணும். Your heart should break. இரக்கத்தோடு ஜெபிக்கணும். With compassion you should pray. அடுத்து அந்த தாய் தகப்பனை கூட்டி போனான். Then he called along the father and the mother. அவங்களுக்கு தான் உண்மையான வேதனை தெரியும். They knew the real pain. அந்த பிள்ளையினுடைய இழப்பு அவங்களுக்கு தான் தெரியும். The loss of the daughter was their agony. வேற யாருக்கும் அது சரியான விதத்துல ஃபீல் பண்ணவே முடியாது. Nobody else will be able to feel it in the real way. அதுதான் அவங்களை கொண்டு போனாங்க. அவங்க இருதயம் நொறுங்கி ஐயா இந்த பிள்ளை பிழைக்கணுமேன்னு கதறினாங்க. And with a broken heart they cried out saying, my child should live. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? Do you know what Jesus did? இயேசு அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்தார். Jesus took hold of the hand of the child. என்னுடைய மெசேஜ் இன்றைக்கு தலிதா கூமி. My message is on Talitha Kumi. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற அருமையான நண்பனே, beloved friend who has come into this meeting today, உனக்காக இந்த கூட்டத்திலே ஒரு வார்த்தையோடு தெய்வம் வந்திருக்கிறார். God has come into this meeting with a word. அது என்ன வார்த்தை? What is that word? எழுந்திரு என்ற வார்த்தை. It is a word, you arise. அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், தலிதா கூமி, சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். Looking at the girl he said, Talitha Kumi, which means little girl, rise up. அந்த கையை அவர் பிடித்த உடனே As soon as he took hold of her hand, அவ்வளவுதான், அந்த பிள்ளை எழும்பி விட்டார். that child she got up. அருமையான நண்பனே, ஆண்டவருடைய தொடுதல் இன்றைக்கு நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். And beloved friend, I believe certainly that the touch of the Lord will take place today. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் உன்னை எழுப்பும்படியாக, உன்னை தூக்கி விடும்படியாக, உன்னை நிலை நிறுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தை இந்த மாலை வேளையிலே நம்மை நோக்கி வந்திருக்கிறது. In whatever state you are, the word of God has come toward us today to lift us up and to raise us up.
whatever state you are. சிறைச்சாலையில் கிடந்து தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை தட்டி எழுப்பினார் அவனை வெளியே கொண்டு வரும்படியாக. And in order to bring Peter out of the prison, he struck him and brought him out. விசுவாச வாழ்க்கையிலே வந்த பின்பு நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? Are you bound after coming into the faith life? இந்த பிரதிஷ்டையின் வாழ்க்கையிலே வந்த பின்பு நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? Are you bound after coming into the consecrated life? பாவ போராட்டத்திலே நீ சிக்கி விட்டாயா? Are you entangled in the struggle of sin? ஏதாவது அந்நிய வல்லமை உன்னை பிடித்து விட்டதா? Is there any strange power having caught you? அது நிமித்தம் நீ விழுந்து போய் விட்டாயா? Have you fallen because of that? அதற்கு பின்பு நீ முடங்கி போய் விட்டாயா? Or you crumbled or crippled because of that? அதற்கு பின்பு நீ செயலற்று போய் விட்டாயா? Have you been crippled because of that? தேவனுக்காக கிரியை செய்ய முடியாதபடி நீ தள்ளப்பட்டு விட்டாயா? Have you been caused that you are not able to work for God? அருமையான நண்பனே, தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்திரு, நான் உன்னை கையை பிடித்து இருக்கிறேன். Beloved friend, the word of God is coming towards you to saying that I will stretch out your hand. பவுல் மரித்து போய் விட்டான் என்று சொல்லி அவனை வெளியே இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு புறம்பே தள்ளி விட்டார்கள். Thinking that Paul was there, he was dragged outside the city and was cast out there. ஆனால் அந்த இடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை அவனை எழுந்திருக்க செய்து ஜீவனோடு கொண்டு வந்தது. And the power of God raised him from that place and brought him alive. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். And you who is sleeping, arise, and Jesus, God will rise on you. ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய கையை பிடிப்பாரானால் உன்னை பிடித்து ஏற்கனவே பிடித்து வைத்திருக்கிற அசுத்த ஆவி ஓடி போய்விடும். And if God is taking hold of you, if you are caught by the evil spirit, that will flee away from you. ஆண்டவர் உன்னுடைய கையை பிடிப்பாரானால் உன்னை பிடித்திருக்கிற அந்த கடும் சொரம், அசுத்த வல்லமை, பலவீனம் உன்னை விட்டு வெளியே போய்விடும். If God is taking hold of you, that evil power, the fever will depart from you. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எழுந்திரு. Today your word, God's word is arise. மரித்த நிலவரத்திலிருந்து நீ எழும்பும்படியாக உன் தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. The word of God is coming towards you that you may rise from your dead state. பாவ மரணத்திலிருந்து, from the death of sin, வியாதி மரணத்திலிருந்து, from the death of sickness, பின்மாற்ற மரணத்திலிருந்து, from the death of apostasy, அவிசுவாச மரணத்திலிருந்து, from unbelief, இச்சை என்கிற பிடியிலிருந்து, from the grapple of lust, செய்வினை வல்லமையிலிருந்து, from the power of witchcraft, மந்திர கட்டுகளிலிருந்து, from the bondage of sorcery, விக்கிரக பிடியிலிருந்து, from the grapple of the idols. தலித்தா ஹூமே, Talitha kumi. சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று அர்த்தம். It means little girl, you arise. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தூக்கி விடும்படியாக தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தை அவர் இந்த மாலை வேளையிலே நீட்டுகிறார். And dear child of God, he is stretching out his powerful hand in order to lift you up. இது இயேசு சொன்ன ஒரு அந்நிய பாஷை. This is another tongue spoken by Jesus. அது யாருக்குமே அன்றைக்கு புரியவே இல்லை. None could understand on that day. அதனால தான் அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன வார்த்தை சொல்லுகிறார். That's why they were gazing as to say what word is uttering. இது வித்தியாசமான ஒரு பாஷையாக இருக்கிறது. This is a strange language. அந்த பாஷை என்ன சொன்னது? What did that language say? தலித்தா ஹூமி. Talitha kumi. அப்படியானால் சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று அர்த்தமா? Meaning little girl, arise. கர்த்தருடைய புயமே நீ பூர்வ காலத்தில் இருந்தது போல எழும்பு. O arm of the Lord, as you were in the past, arise. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். Today I believe. தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போகிறது இல்லை. The word of God does not return empty. ஆறு கர்த்தருடைய புயமாய் இருந்தவர்களே, நீங்கள் பூர்வ காலத்தை போல கர்த்தருக்காய் எழுந்திருங்க. Those who were the arms of the Lord as in the olden times, arise for the Lord. ஏன் ஒதுங்கி போகிறாய்? Why do you go away? ஏன் பின்வாங்கி Why போகிறாய்? do you backtrack? ஏன் சோர்ந்து Why போகிறாய்? do you become weary? ஏன் திகைத்து நிற்கிறாய்? Why are you disheartened? மறுபடியும் கர்த்தர் உன்னை எழுந்திருக்க செய்கிறார். God will make you to rise up again. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கண்களை நீங்கள் மூடலாம். Beloved, if you desire a change in your life, you may close your eyes. உன்னுடைய வெளிச்சம் இன்றைக்கு இயேசுவாய் இருக்கட்டும். And let Jesus be your light today. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். God should do a miracle in my life. நான் ஒரு 2 நிமிஷம் தருவேன். I will give you just 2 moments. நீங்க எல்லாரும் அழ முடிஞ்சால் அழுங்க. And 2 minutes, if you can cry, you may weep. கதற முடிந்தால் கதறுங்க. If you can wail aloud, you may wail aloud. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடலாம். Let us all close our hands, close our eyes and kneel down. அப்படி முடியாட்ட நீங்க முழங்காலும் போட முடியலன்னா எழும்பி நிக்கலாம். If you can't, you just get up and stand. ஆண்டவருடைய சமூகத்துல நீ அழுங்க. You just weep in the presence of God. ஒரு சொட்டு கண்ணீராவது இங்கே நீ விழட்டும். You drop at least 1 drop of tear. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறீர்களா? Are you able to understand yourself? இந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருப்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you feel that a ladder is set in this place? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? இந்த ஏணியிலே
மேலே தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை எத்தனை பேர் காண முடிகிறது? How many of you can see the angels of God ascending and descending in this ladder? ஏணியின் உச்சியிலே ஒருவர் நிற்கிறதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you can see one standing at the tip of the ladder? நீ யாக்கோபாய் இருந்தால் அந்த ஏணியை பார்ப்பாய். If you are Jacob, you will be able to see that ladder. தடுமாறிக் கொண்டிருக்கிறவனாய் இருந்தால் நீ அதை பார்ப்பாய். And you will see if you are a person who is looking at God. அருமையான சகோதரனே சகோதரியே, dear brother and sister, இன்றைக்கு உன்னுடைய துக்கம் மேலே ஏறி போகிறது. and your grief is going up கர்த்தர் today. அங்கிருந்து உனக்கு ஒரு பதிலை தூதனை அனுப்புகிறார். God is sending an angel in the form of a response. எல்லாரும் கண்களை Let மூடுங்க. us all close our eyes. யாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வெறுமையா போக கூடாது. None should return empty presence from the presence of God. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடியும். Just a drop of tears. ஊழியர்களாக இருந்தாலும் சரி, Whether you are workers of God, விசுவாசிகளாக or இருந்தாலும் சரி, believers, புதியவர்களாக இருந்தாலும் சரி, you may be new. உங்களுடைய வாழ்க்கையின் பரிகாரம் இயேசு மாத்திரம்தான். Jesus is a resolution for your life. ஏதோ ஒரு வெளிச்சம் அல்ல, கர்த்தர் தான் என் வெளிச்சம். It is not just some light, Lord himself is my light. எத்தனை பேர் இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள்? How many of you have come with tears? நான் என்னுடைய வார்த்தையை சுருக்கிறதுக்கு முன்பாக ஒரு சொட்டு கண்ணீராவது, தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் சபைக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் வருங்காலத்திற்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாயா? Before I brief my message, brother, sister, mother and father, will you not shed just a drop of water for you, for your child, your family, your church? உன்னுடைய புருஷன் எவ்வளவு பின்வாங்கி போய்விட்டார்? How much your husband has backtracked? உன்னுடைய பிள்ளை எவ்வளவு பின்தங்கி விட்டாள்? How much backslidden is your daughter? உன்னுடைய சபையில் எழுப்புதல் எங்கேயோ போய்விட்டது. And the revival in your church is gone every. அதற்காக நீ கண்ணீர் விட மாட்டாயா? Will you not shed tears for that? அதற்காக உன் இருதயம் நொறுங்காதா? Will not your heart break for that? உன் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கத்திலே போகிறாயே, இயேசுவே என்று நீ கூப்பிட மாட்டாயா? As you are constrained in your life, will you not call on Jesus? என் தேவனே எனக்கு இரங்கும் என்று சொல்ல மாட்டாயா? Will you not say, my God, have mercy on me? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்ல மாட்டாயோ? Will you not say, you son of David, will you have mercy on me? அந்த அன்னாள் வருடக்கணக்காய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாள். And Hannah came to the temple of God பதில் இல்லாமலே போனாள். and she returned empty handed. ஆனால் கண்ணீர் விட்ட அந்த நாளோ, But the day she shed a tear, அன்றைக்கே அவளுக்கு பதில் கிடைத்தது. she called the instantaneous answer. இயேசு ஜீவிக்கிறார். Today Jesus is alive. இயேசு ஜீவிக்கிறார். Jesus is alive today. இயேசு ஜீவிக்கிறார். Jesus is living. உரபாலா கஷடபா தினிகடாப் திடாட் திடாப் திடாக்கடபா திடாக்கடபா திடாப் ரிபலபம் கஷடபம் திடாபகடபா ரிபலப கஷடபலகடபா rekadaba katidaba katidaba hallelujah rishadabalam tidakara tidakara rabakatidibidabam tidabani மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறான். Man sees the heart, but God probes the heart. உன் பிள்ளைக்காக, for your child, உன்னுடைய ரட்சிப்புக்காக, for your salvation, உன்னுடைய குடும்ப மீட்புக்காக, for the redemption of your family. நீ விடுகிற கண்ணீர் அவருடைய துருத்தியிலே போய் விழுகிறது. The tears you are shedding is falling into his bottles. உன்னுடைய ஊழியத்திற்காக, உன் ஜனத்திற்காக, உன் சபைக்காக நீ விடுகிற கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியிலே போய் விழுகிறது. The tears you shed for your ministry and for your salvation is falling in the bottle of God. அது தேவனுடைய கணக்கில் அல்லவோ சேருகிறது. Is it not gathering in the account of God? Katidaba katidabanya shidibigada bakada katida kada bakada katidabanya. ஆம் பிரியமானவர்களே, Beloved, ஒரு 2 நிமிஷம் இன்னும் காத்திருக்க போகிறோம். we are going to tarry 2 more minutes. எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்க. Let us all look up to God. அந்த வீட்டுக்குள் இயேசு வந்தது போல, as Jesus came into the house, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு வருகிறார். he is entering your house, your heart today. உனக்குள்ள இருக்கிறதான எல்லா அசுத்த வல்லமைகளையும் அவர் துரத்த போகிறார். He is going to dispel all the wicked powers inside you. ஆண்டவரே, எனக்குள்ள அவிசுவாசங்கள் இருக்கிறது. Oh Lord, there is unbelief in me. கேள்விகள் இருக்கிறது. I am questioning. சந்தேகங்கள் இருக்கிறது. I have suspicion. இப்படி பல குழப்பங்கள் இருக்கிறது. I am totally confused. அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. Such people may put up your hands. குழப்பங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் பலவிதமான போராட்டங்களும் என் மனதிலே குழப்பிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. People who are thinking that your mind is boggled with suspicions and unbelief and other evil things. நான் சொல்கிறேன், I tell you, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அந்த வல்லமைகளை இப்பொழுது அவர் துரத்துகிறார். in the name of Jesus Christ, he is dispelling those powers. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் போராடின அந்த விக்கிரகம் இப்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியே போகிறது. The idol which was stumbling on the path of your is going outside this place.
அநேக வருடங்களாக போராடின அசுத்த ஆவி வேறு வழி இல்லாமல் இப்பொழுது வெளியே போகிறது. The wicked power which was struggling for many years is going outside without no way. ஒரு பலவீனத்தின் ஆவி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. A spirit of infirmity is struggling with you. நீ கொஞ்சம் ஆவியில் நிரம்பும் பொழுது அது விலகி விடுகிறது. It departs as you get filled in the spirit. நீ கொஞ்சம் சோர்ந்து போன உடனே அது உன்னை ஆக்கிரமிக்கிறது. And when you are very weary, it occupies you. இனி இந்த நிலைமை நீடிக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says this condition will not prolong. அந்த பலவீனத்தின் ஆவியை இயேசு கடிந்து கொண்டிருக்கிறார். Jesus is rebuking the power of infirmity. Oh, hallelujah, hallelujah, amen. இப்பொழுது நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, wherever you may be now, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த எவிருவின் மகள் நீதான். and just understand you are that daughter of Jairus. இப்போ உன்னை நோக்கித்தான். இந்த கூட்டத்துல ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, குறைவா கூடியோ, ஆனா இப்போ கர்த்தர் டைரக்டா உன்னை நோக்கித்தான் வருகிறார். Now God is coming directly to you, whether it may be a group of 1000 people or so. நான் விசுவாசிக்கிறேன். I believe இந்த கூட்டத்துல கர்த்தருடைய கரம் உன்னை தொடும். the hand of God is touching you in this meeting. அது உன் சிரசை தொடலாம். It might touch your crown. அது உன் கண்களை தொடலாம். It might touch your eyes. உன் வேதனையின் அவயவங்களை தொடலாம். It might touch various members of your body. உன்னுடைய கைகளை தொடலாம். It might touch your hands. தேவனுடைய வல்லமை உன் நாவை தொடலாம். And the tongue, it may touch your tongue. கர்த்தருடைய வல்லமை உன் வாயை தொடலாம். The power of God may touch your mouth. துடபானியா ஏய்டா பக்கரபக்கரபக்கதிடபக்கரபக்கதிடபா. ஆமென். இந்த கூட்டத்திலே அந்த தகப்பனை போல நீ இருக்கலாம். You may be like that father in this meeting. கர்த்தாவே என் பிள்ளையை தொடும் ஆண்டவரே. Lord, touch my child. அந்த கானானிய ஸ்திரியை போல இருக்கலாம். ஆண்டவரே என் பிள்ளையை தொடும் ஆண்டவரே. You may be like that Canaanite woman, touch my daughter. அந்த நூற்றுக்கு அதிபதி போல அந்த வேலைக்காரனை தொடும் ஆண்டவரே நீ காத்திருக்கலாம். Like that centurion, you may be asking God to touch your servant. அருமையான நண்பனே, உன்னை தொட வேண்டுமா, உன் பிள்ளைகளை தொட வேண்டுமா? You want you to be touched or your children to be touched, dear friend? இப்பொழுது கர்த்தர் தொடக்கூடிய நேரம். Now this is a time of God's touch. நான் சொல்றது அப்படியே நிதர்சனமான உண்மை. இப்பொழுதே இந்த கூட்டத்தில் நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதனுடைய அனுபவத்தை நீங்கள் உணர போகிறீர்கள். It is the real truth what I'm saying. You're going to feel it and enjoy it. ஒரு அபிஷேகம் உன்னை தொடும். An anointing is touching you. ஆவியானவர் உன்னை தொடுவார். The Spirit will touch you. ஒரு அக்கினி உன்னை தொடும். The fire will touch you. சிதபாகதிடபா தேவனுடைய கரம் உன்னை தொடும். The hand of God touches you. Hallelujah. சிதபாலகதிடா. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. Amen. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, Beloved, நான் ஒரு காரியத்தை ஃபீல் பண்ணுகிறேன். I feel this thing. இந்த ஊழியத்துக்கு எடுக்கும்போது நீங்கள் கண்டிருப்பீர்களே, And when people are taken for the ministry, you would have seen. அதுபோல
நம்முடைய மத்தியிலே ஒரு சம்பவம் நடக்கிறதை நான் உணர்கிறேன். Similar thing occurring in our midst I have seen. இப்பொழுது ஒருவேளை உன்னுடைய லைன்ல இயேசு வந்து உன்னுடைய தலையில கை வைக்கிறதாக இருக்கலாம். It may be Jesus is coming on your line and touching you. அதுல உன் தலையில கை வைக்காம போக விட்டுறாதே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டு உன் பக்கத்தில் நிற்க வைத்து என்னை தொடும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று நீ கேட்பாயாக. ரபாஹ டிபிகலா பக்கத்திட பலக்கத்திட. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. நதாபானியா பக்கட பக்கத்திட பக்கத். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆம். இப்பொழுது ஒரு கோரஸ் பாடுவோம். Let us sing a chorus now. சித்தம் உண்டு எனக்கு சுத்தமாவாய் என. அந்த கோரஸை நாம் இப்பொழுது பாட We போகிறோம். are going to sing this chorus now. இப்பொழுது நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இது எழுப்புதலுக்காக சொல்லுகிறதில்லை, தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை 100% அதுக்கு அதிகமாக கூட நான் விசுவாசிக்கிறேன். I am not saying it for a revival. I am believe that Jesus is in our midst 100%. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட்டுடுவார். If you believe God will touch you today. நீ வீட்டுக்கு போகும்போது சொல்லு கர்த்தர் என்னை தொட்டார்னு சொல்லு. And as you go home you must say God has touched you. நான் விசுவாசியாமல் இருந்தேன், அந்த அவிசுவாசத்தை கர்த்தர் துரத்தி விட்டு என்னை தொட்டு விட்டார். நான் இப்பொழுது பேசுகிறேன். I am speaking. You should say that God has dispelled my doubt and I believe. ஒரு பாஸ்டர் சொன்னார் சாட்சி. A pastor ஒரு சென்டர் பாஸ்டர். A center pastor testify. அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு திக்குனாவு, அதாவது கொன்னை வாய், பேசவே முடியாது, தெளிவா பேச முடியாது. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு 8 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகுமா. When he was a young boy he used to take long time because he was a stammerer. அப்ப ஒருத்தங்க சொன்னாங்களா இதே மாதிரி கூட்டத்துக்கு போயேன் உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க. One of the persons told him to attend one such meetings. கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பாஸ்டர் ஜெபிக்க வந்தாரா, உனக்கு என்னப்பா ப்ராப்ளம் கேட்டாரா. இவர் சொல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சான். உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியா உனக்கு கஷ்டமா இருக்கா, பேச முடியலையா, கொன்னை வாயா, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சு விட்டாரா. At the end of the meeting when pastor came to pray for him and he was not able to, he was just stammering, so the pastor understood and then he prayed for him and just அவரை தொட்டு அனுப்பிட்டார். He just touched him and sent him away. உனக்கு சரியாயிரும் போயிட்டு வந்துட்டார். He assured him he will be all right. இவர் கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்தாரா, அதே கொன்னை வாய் இருந்தது போல இருந்துச்சா. ஐயோ நம்ம இவ்வளவு நம்பிக்கையோட வந்தமே போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஒரு இருட்டு வழியா போனார். After he came out he was able to feel his lips in himself and he was crying and going along the dark path thinking God has not touched me. கூட படிச்ச பையன் ஒருத்தன் எதிர்த்து வந்தானா. Then one of his colleagues came there. இவர் பேரை கூட சொல்லாம கொன்னை வாய் எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டானா. He called him and he did not call him by the name and but called him you stammerer. இவர் சொன்னாரா நான் இப்படி ஒரு பெந்தேகோஸ்தே கூட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு தெளிவா பேசினாரா. He clearly told him he was returning from a Pentecostal meeting. அவன் கேட்டானா பெந்தேகோஸ்தே கோயிலுக்கு போனியா, நீ கொன்னை வாய் தானே, எப்படி உனக்கு அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு கேட்டான். He asked him, did you go to a Pentecostal meeting? You are a stammerer, how are you able to இவரே ஃபீல் பண்ணாரு, அந்த பாஸ்டர் தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. And he felt as soon as the pastor touched him he was healed. அந்த நண்பன் ஓடியே போய்ட்டானா, இவனுக்கு ஏதோ சம்பவிச்சிருச்சுன்னு சொல்லி. And that friend fled away thinking something has happened to him. இன்னைக்கு அவர்தான் தூத்துக்குடி சென்டர் பாஸ்டர். Today he is the center pastor at Thoothukudi. நாங்க ஒரு பொய்யே சொல்றது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நடந்த சம்பவங்களை சொல்லுகிறோம். We are not telling the lie, we are declaring what happened in the name of Jesus. இப்ப பாரு கர்த்தர் தொடுற டைம் வந்து விட்டது. Now it is the time for the Lord to touch you. தேவன் உன்னை தொட்டு தலித்தாகுமே எழுந்திருன்னு சொல்வார். உன் கட்டுகள் எல்லாம் அறுந்து ஓடி போய்விடும். God touching you saying rise, all your bonds are broken. சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயன, சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயன, சத்திய தொட்டுமே குஷ்டம் போக்கி, ஆமென், சத்திய தொட்டுமே குஷ்டம் போக்கி, சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்தே, சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்தே, சந்தோஷம் உனக்குமவா, சந்தோஷம் எனக்குமவா, சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயன, சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயன, சத்திய
சுத்தமாவது சித்தமும் எனக்கு சுத்தமாவது பிசாசு ஓடட்டும். சத்திய கட்டுமே குஷ்டம் போக்கி அந்த வானவன் மேல கடிந்து வருகிறார். சந்தோஷம் பகத்த இயேசு என்னும் மறந்தே சந்தோஷம் பகத்த இயேசு என்னும் மறந்தே Hallelujah. Amen. இன்றைக்கு அபிஷேகத்தினால் உன்னை தொடுகிறார். He is touching you through anointing. தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. The power of God is touching you. ஆம். ஒரு சகோதரன் 13 வருடங்களாக அரிப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டார். A brother was suffering from itches for 13 years. அவர் ஒரு ஊழியக்காரர். He is a minister. கூட்டத்துல பிரசங்கம் பண்ணா கூட அவர் சொரிஞ்சிட்டே தான் இருப்பார். While preaching also he used to scratch. ஒரு ஹீலிங் சர்வீஸ்க்கு போனபோது When he attended a healing service, விசுவாசிகளுக்கு ஹீலிங் சர்வீஸ் நடத்திட்டு இருக்காங்க. பாஸ்டர்ஸ் இவர் பின்னால இருந்து எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே அவங்களுக்கு சுகமாக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஜெபிச்சிட்டே இருந்தார். while the pastors were conducting the healing service among the believers, he was praying to God, sitting at the back, oh God, heal my illness. ஒரு வல்லமை அவரை தொட்டது. A power touched him. அடுத்த செகண்ட் அவருக்கு அதுக்கு பிறகு அந்த கை வந்து சொரியறதுக்கே போகல. And from next moment his hands did not go to scratch. கர்த்தர் அவரை சுகமாக்கி God healed him. நாங்க ஒரு மருந்தை அறிமுகப்படுத்துகிறோம். We introduce medicine. அது இயேசு என்னும் மருந்து. That is the medicine called Jesus. இப்ப பாடமே அந்த சந்தோஷம் பகிர்ந்திடும் இயேசு என்னும் மருந்து. And that is the medicine called Jesus. கடைசி வார்த்தையாக சொல்கிறேன். The last word I utter. இந்த கூட்டத்துல உனக்கு குணம் கிடைக்கலனா அது நீதான் காரணம். If you are not healed in this meeting, you are the reason for ஏனென்றால் that. தேவன் இறங்கி வந்து விட்டார். நீ இடம் கொடுத்தா இப்ப தொட்டு உன்னை தூக்கி அணைத்துக் கொள்வார். Because God is the Hallelujah. reason. If you are allowing him, he will touch you and lift you up. இன்னும் ஒரு விசை இந்த பாடல் பாடப்படும். We are going to sing the song and once again. உன் வாழ்வை கர்த்தர் மாற்றுவார். God will transform your life. உன்னுடைய வியாதி போகும். You will leave your பிசாசு ஓடி போவார். The devil will flee. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் இப்பொழுது உன்னை தொடுவார். Wherever you are, God is touching you now. அந்த சாவு வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த செத்த பிரேதத்தை தொட்டவர் இன்றைக்கு இந்த ஹாலிலே உன்னை வந்து தொட மாட்டாரா? He who touched the Hallelujah. dead and healed that girl, will he not come into this meeting and touch you? அந்த துக்க வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த துக்கத்துக்கு காரணமான பிள்ளையை எழுப்பினவர் உன்னை தொட மாட்டாரா? He who raised up the child was the cause for the death and grief, will he not raise you up? சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயது சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயது சத்திய தொட்டுமே குஷ்டம் போக்கி சத்திய தொட்டுமே குஷ்டம் போக்கி சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்து சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்து சந்தோஷம் எனக்கும் அவர் சந்தோஷம் எனக்கும் அவர் சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயது சித்தமுண்டெனக்கு சுத்தமாவாயது சத்திய தொட்டுமே குஷ்டம் போக்கி சத்திய தொட்டுமே குஷ்டம் போக்கி சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்து சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்து சந்தோஷம் எனக்கும் அவர் சந்தோஷம் எனக்கும் அவர் சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்து சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்து சந்தோஷம் Hallelujah, 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 hallelujah. என் பிள்ளையே, My child, நான் உனக்கு நன்மையே செய்து வந்தேன். I have been doing you good till now. அது நீ வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும்
நீ அனுபவித்தாய். At every stage of your life you enjoyed it. இந்த மாலை வேளையில் மறுபடியும் நான் உன்னோடு பேசும்படியாக வந்திருக்கிறேன். I've come to speak with you this evening also. நீ பயப்படாதே. Do not fear. நான் மறுபடியும் உனக்கு நன்மை செய்கிறவராகவே வந்திருக்கிறேன். I've come to do you good again. உன் வாழ்வில் நன்மை நடக்கும் என்பதை விசுவாசிப்பாயாக. I believe good things will happen in your life. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஆசை. I have a desire. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க. All of you should kneel just 2 minutes. இந்த நிறைவு காணாது. This feeling is not enough. இத வச்சு இந்த மாமிச உலகத்தை, இந்த பாவ உலகத்தை, இந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்தை, இந்த விக்கிரக ஆராதனை உலகத்தை, இந்த மதிலை உன்னால் தாண்ட முடியாது. You cannot overcome the sinful, the lustful and the wicked world. இந்த அபிஷேகத்தை வைத்து தாண்ட முடியாது. இன்னும் சரியான ஒரு ஃபுல்லா நிரம்பற ஒரு அனுபவம் உனக்கு இருந்தால்தான் உம்மாலே நான் இந்த மதிலை தாண்டுவேன். And this anointing is not enough. If you have a perfect anointing, you will be able to leap over the will. உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். By you I will leap over the wall. ஆமென். நல்ல அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க. Only those who need a perfect anointing, put up your hand. நான் திரும்பவும் சொல்றேன், சரியான ஒரு அபிஷேகம் என் வாழ்க்கையில இருக்கிற முன்னால நிக்கிற என்னென்ன மதிலா இருந்தாலும் சரி, 27 அடி நீ அகலமுள்ள எரிகோவாக இருந்தாலும் சரி, நான் அதை தாண்ட வேண்டும் ஆண்டவரே. And you should say firmly, Lord, I should leap over the wall of Jericho, which is even 27 feet. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவார். God will provide an anointing for you. நீ எந்த மூல முடுக்குல எங்கேயோ ஒரு ஓரத்துல தலையை குனிஞ்சு போட்டிருந்தாலும் ஆவியானவர் உன்னை தூக்குவார் பாரு. இப்போ even if you are stooping in any corner, the Spirit will lift you up. உன்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும், from your pate to your feet, எலும்பிலும் நரம்பிலும் ஊனிலும் சதையிலும் இரத்தத்திலும் தோலிலும் அக்கினி பற்றி எரிய போகிறது. the fire is going to burn in your flesh, your bone, your sinews and every part and அபிஷேகம் இப்போ உன்னை புடைக்க போகிறது. anointing is going to rip you through. உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற வியாதி பாவத்தை துரத்த போகிறது. and it's going to drive out the sickness in your bones. ஒரு சரியான வல்லமை இப்பொழுது உன்னை ஆட்கொள்ளும். The right spirit is overpowering you.